ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஜூன் மந்த், அதாவது ஜூன் 2026 மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோ அமைய போகுது. ஸோ இந்த ஜூன் மந்த்னால தான் முக்கியமான நிகழ்வு எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் வைஸாக, ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் டாபிக் வைஸாக போயிடலாம். ஸோ யூனிட் 1 சயின்ஸ். ஸோ இதில் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா டெக்னாலஜி டாப்பிக்கில், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிசைல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ இந்தியா சைட்லேருந்து. ஸோ ருத்ரம் 2, ஓகேங்களா? ருத்ரம் 2ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ருத்ரம் 2 என்னது மிசைலா ராக்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ ருத்ரம் 2ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இலக்குகளை தாக்கும் ஏவுகணை இது டிஆர்டிஓ என்ற அமைப்பால் மற்றும் இந்திய விமானப்படை ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிங் வந்து பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர், அதாவது வானத்திலிருந்து தரையை நோக்கி பாயக்கூடிய ஒரு மிசைல்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து சார்ந்த பிஐக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு ஆன்டி சேட்டலைட் மிஷன் டெஸ்டட் பை இந்தியா ஆன் March 27, 2019, ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு மிஷன் சக்தின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மின் கழிவுகளில் இருந்து மண்ணிற்கு உகந்த உயிர் உரங்கள் தயாரிப்பு, ஓகேங்களா? ஸோ மீன் இருக்கு இல்லையா, ஃபிஷ்ஷஸ். ஸோ இந்த ஃபிஷ்ஷிலிருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கழிவுகள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செடிக்கு தேவையான உரங்களை செய்யக்கூடிய ஒரு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது யார் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு ICAR, ஓகேங்களா? ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சும் CIBA என்ற ரெண்டு அமைப்பும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு டெக்னாலஜி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா CABA பிளாங்டான் பிளஸ் CABA RT பிளஸ் என்ற ரெண்டு உரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கழிவுகள் மூலமாக நம்ம உரங்கள் வந்து தயாரிப்பதனால வந்து செலவுமே வந்து குறையுது இல்லையா? அது மட்டும் இல்லாம மீன்களோட கழிவு அதிகமாகிறது மூலமா அந்த வளர்ப்பு தொட்டியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போற தீவனமே வந்து அந்த கழிவோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிடுது, ஓகேங்களா? ஸோ இதே வந்து தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம செலவுகளையும் வந்து குறைக்கலாம் சொல்லிட்டு இது மூலமா நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் முக்கியமான விஷயம் நம்மளுக்கு என்னன்னா வந்து இந்த ரெண்டு பேரை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்களா. ஸோ அந்த ரெண்டு புதிய மீன் கழிவுகள் இருந்து புதுசாக வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அந்த உரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டுருவாங்க கொஸ்டின்ஸ். ஸோ இதுமாரி கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல TNPSC பாயிண்ட் ஆஃப்ல கேட்குறாங்க. ஏன்னா வந்து குரூப் 2 குரூப் 4லாம் வெறும் 5 கொஸ்டின், குரூப் 1 பாயிண்ட் ஆஃப்ல வெறும் 10 கொஸ்டின் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்ல கவர் ஆக போகுது சயின்ஸ் டாபிக் பொறுத்த வரைக்கும். அதில் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் டேர்ம்ஸ் டிஃபரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கதா பார்த்து அவங்க பிடிச்சி கேட்டு விட்டுருவாங்க. ஸோ அதனால இந்த ரெண்டு பேரையும் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் கழிவுகள் இருந்து உரங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரெண்டு உரத்தோட பேர் என்னன்னா CABA பிளாங்டான் பிளஸ் CABA RT பிளஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து வந்து பார்க்கணும் நம்மளுக்கு மைக்ரோ பிளாஸ்டிக் நீக்க புதிய கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கான எர்த் பிரைஸுமே கொடுத்துருக்காங்க. எர்த் பிரைஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் அந்த பூமிக்கு நேரக்கூடிய அந்த ஒரு ஆபத்துலேருந்து தவிர்ப்பதற்காக சில கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா? ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது போன்ற விஷயங்கள் ஊக்குவிக்கிற விதமாக அவங்களுக்கு எர்த் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த வகையில் கடலில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட அளவு நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே போகுது. அந்த கடலில் பயணம் செய்கிறவங்க, கப்பலில் போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து கடலில் தூக்கி போட்டனால அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக மாறி அந்த கடலில் அந்த மீன் உண்பதன் மூலமாக அந்த மீன் வந்து உயிரிழக்கும் நிலையெல்லாம் ஏற்படுதுனால வந்து கடலில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கை நீக்குவதற்காக ஒரு புதிய டெக்னாலஜியை பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த இளைஞர்கள், அதை 3 இளைஞர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு விவ்யான் சௌச்சாரியா, ஆரியானா அகர்வால், அபியானா மேத்தான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவங்க 3 பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா 3 பேர் 16 வயசு நிரம்பிய டீனேஜர்ஸ் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எர்த் பிரைஸ் தந்திருக்காங்க. ஸோ இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பிளாஸ்டிக், ஓகேங்களா? ஸோ இதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா புளியம்பழம் கொட்டை இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து அரைச்சி பவுடர் மாரி ஆக்கிட்டா அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இதை வந்து ஒட்டிக்குதான் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த தண்ணியில் போட்டாங்கன்னா அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் ஆட்டோமேட்டிக்காக அந்த புளியம்பழம் கொட்டையில் வந்து அட்ராக்ட் ஆகிடுது அந்த பவுடரில். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மேக்னெட் மூலமாக எடுத்து அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இவங்க 3 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எர்த் பிரைஸ் யாரு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம், எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் முக்கியமான டேட்டா என்னன்னா இவங்க 3 பேர் இந்தியர்கள், இந்தியாவை சேர்ந்தவர்கள், 16 வயசு நிரம்பிய இளைஞர்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திர அரசு அறிமுகப்படுத்தியுள்ள சிசு மாப்பன் என்ற புதிய AI செயலின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த சிசு பாபன் AI செயலி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு புதுசாக பிறக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சில டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அப்போ தொட்டு டச் பண்ணி தான் எடுக்கணும். அதனால அந்த குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய அபாயம் என்று இருக்கு, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சரி செய்வதற்காக ஆந்திராவில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு AI டெக்னாலஜி ஆப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன பண்ணுதுன்னா குழந்தைகளை தொடாமலே வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஸ்கேனிங்லாம் எடுக்கக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்பம் தான் இந்த சிசு மாபன் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்மளுக்கு ஆந்திர பிரதேசம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ AI சார்ந்த ஒரு PIQ இருக்கு, அதாவது அப்ரிவேஷன் விரிவாக்கம் சொல்லிட்டு முந்தைய ஆண்டில் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா SLP என்றால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், GAI என்பதன் விரிவாக்கம் என்பது ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், DL வந்து டீப் லேர்னிங்கு,
NCAA வந்து நேஷனல் சென்டர் ஆன் ஏஐன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சண்டிகர் பல்கலைக்கழகம் மற்றும் இன்டெல் இந்தியா இணைந்து இந்தியாவின் முதல் இந்திய ஏஐ தரவு ஆய்வகத்தை தொடங்கி உள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ ஏஐன்ற கண்டுபிடிப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இந்த ஏஐ சார்ந்த விஷயங்களை ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியார் பல்கலைக்கழகம் சண்டிகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ தரவுத்தளம் டேட்டா சென்டரை ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு லேபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா லேபில் ஏஐ சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னலாம் புதுசாக கண்டுபிடிக்கலாம், என்ன டேட்டா சயின்ஸில் புதுசாக புதுப்பிக்கலாம் ஏஐயில் சொல்லிட்டு இது சார்ந்த கண்டுபிடிப்புகள்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா முதல்ல இந்தியாவில் ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி இது போன்ற லேப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எங்கன்னா சண்டிகர் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சண்டிகர் யூனிவர்சிட்டியில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஐ சார்ந்த ஒரு பிஐக்யூ இருக்குது. அட்மன் ஏஐ என்றால் என்ன, இதோட யூசேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் கொரோனாவை கண்டறிய பயன்படுத்தப்படும் பயன்பாட்டு மென்பொருள்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் நாடளவிய வாட்ஸ்அப் ஏஐ ஆலோசனை சேவை ஆயில் சீட்ஸ் கிசான் மித்ரா தொடக்கம். இந்த ஆயில் சீட்ஸ் கிசான் மித்ரா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு எண்ணெய் வித்துக்களை தயாரிக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த சன்ஃப்ளவர் ஆயில்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்புறம் எள்ளு இதெல்லாம் தான் எண்ணெய் எடுப்பாங்களே, எந்தெந்த பொருட்கள் தான் எண்ணெய் எடுக்கிறாங்களோ அந்த பொருட்களெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கான ஒரு ஆப் தான் இது. ஸோ இந்த ஆயில் சீட் கிசான் மித்ரா ஆப் இதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏஐ டெக்னாலஜி சார்ந்த ஒரு ஆப் தான். இது மூலமாக அவங்க எப்படி விவசாயம் பண்ணணும், எந்த வகையான எண்ணெய் வித்து விதைகளை வந்து எந்த டைம்ல போடணும், எந்த உரங்கள் போடணும், இது சார்ந்த ஆலோசனைகள் டவுட்ஸ்லாம் வந்து இதை வந்து கன்சல்ட் பண்ணி அவங்க வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் சேட் பாட்டாக பார்க்குறோம். இது ஏஐ சார்ந்த ஒரு டெக்னாலஜினால இது வந்து எந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக விவசாயிகள் இந்த டவுட்ஸை கிளியர் பண்ணலாம்னா 914024598180 இந்த நம்பரை ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிட்டு அது மூலமாக நம்ம அந்த ஏஐ கூட நம்ம சேட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்லேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எந்த டவுட்ஸ்னாலும் இந்த எண்ணெய் வித்துக்கள் சார்ந்த எந்த டவுட்ஸ்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வித்துக்கள் கிஷான் மித்ரா ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ஏஐ சேட் பாட் மூலமாக நம்ம வந்து அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது சார்ந்த பிஐக்யூ. ஸோ ஏஐ சார்ந்த ஒரு பிஐக்யூ இருக்குது. காட்டன் ஆஷ் ஆப் என்றால் என்ன, இதோட யூசேஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் பூச்சி மேலாண்மை அமைப்புன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோங்களா. ஸோ அடுத்து போயிடலாமாப்பா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தூத்துக்குடியில் விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம் தமிழக அரசு ஒப்பந்தம் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் இரண்டாவது அந்த ஒரு ராக்கெட் லான்ச்சிங் பேட், அதாவது சிறிய ரக செயற்கைக்கோள்லாம் நிறுவதற்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த செயற்கைக்கோள் நுண்ணறிவு சார்ந்த விஷயங்கள் வந்து தயாரிப்பதற்கு பிளஸ் ஏவுவதற்கு பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினத்தில் ஒரு ராக்கெட் லான்ச்சிங் பேட் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. இந்த ராக்கெட் லான்ச்சிங் பேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தூத்துக்குடியில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ராக்கெட் லான்ச்சிங் பேட் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ இஸ்ரோ இருக்கு இல்லையா, இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சதீஷ் தவான் விண்வெளி தளத்தில் வந்து ராக்கெட் ஏவுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ இவங்க பெரிய ரக ராக்கெட்டில் ஏவக்கூடிய ஒரு லான்ச்சிங் பேட், சிறிய ரக ராக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல வந்து லான்ச்சிங் பேட் அமைக்கலாம்னு சொல்லிட்டு இந்திய இஸ்ரோ வந்து முடிவு பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினத்தில் இது சார்ந்த ஒரு டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே இது வந்து பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இதற்கு அருகிலே அள்ளிக்குளம் ஒரு ஏரியா இருக்கு ஓகேங்களா. ஸோ அள்ளிக்குளம் ஒரு ஏரியா இருக்கு. இந்த அள்ளிக்குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது சார்ந்த உதிரி பாகங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த ராக்கெட் ஏவுதளம் இருக்கு, இந்த ராக்கெட்டுக்கு தேவையான உதிரி பாகங்கள் இது போன்ற விஷயங்கள் தயாரிப்பதற்காக அள்ளிக்குளத்தில் ஒரு தயாரிப்பு நிலையம் வந்து உருவாக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து தமிழக அரசாங்கம் வித் இன்ஸ்பேஸ் என்ற ஆர்கனைசேஷன் ரெண்டுமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஒன் செகண்ட். ஓகேப்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு விண்வெளி திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுமாரி கொஸ்டின்ஸை நம்ம ரொம்பவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ரீசெண்டாக ஒரு செயற்கைக்கோள் கூட்டு திட்டம் வந்து மித்ரான்னு சொல்லி நடைபெற்றிருக்கும். அது நம்மளுக்கு ஸ்பேஸ் மைத்ரி சொல்லிட்டு நடைபெற்றிருக்கும். ஸோ அதுவுமே நம்மளுக்கு லாஸ்ட் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க கேள்வி. அதேமாரி தான் இது ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். ஸோ இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடைப்பட்ட அந்த செயற்கைக்கோள் ஏவுதல் இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு செயற்கைக்கோள் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது எப்போனா 2027. இதோட பேர் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், த்ரிஷ்னா. இது எதற்காக வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த உணவு பாதுகாப்பு, தண்ணி இது போன்ற விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு இதை பத்தியே ட்ராக்கிங் பண்றதுக்கு தான் இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் ஓகேங்களா. இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடைப்பட்ட அந்த கூட்டு செயற்கைக்கோள் திட்டம் தான் நம்மளுக்கு த்ரிஷ்னான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் மாற்ற குறியீடு 2026. இது உலக நாடுகள்லாம் வந்து அந்த ஆற்றல் எனர்ஜி வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விநியோகம் பண்ணுறாங்க, எவ்வளோ யூசேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது சார்ந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேட்டிங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ரேங்கிங்கை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த 2026 வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அசென்ச்சரோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இதில் டாப் பெர்ஃபார்மராக இருக்கக்கூடிய நாடு ஸ்வீடன் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எண்ணெய் உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல அந்த ஒரு ஈரான் போர் இதெல்லாம் இருந்தாலுமே கூட
ஸ்வீடன் வந்து இதில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனை தொடர்ந்து ஃபின்லாண்ட் இருக்காங்க, அதுக்கப்புறம் டென்மார்க் இருக்காங்க பார்க்குங்களா. ஸோ நம்மளோட இந்தியாவோட ரேங்கிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியாவோட ரேங்கிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 70வது இடம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ மூவிங் அப் 2 places to rank 70th. ஓகேங்களா. ஸோ 2 இடங்கள் முன்னேறி நம்மளுக்கு 70வது இடத்துக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரேங்கிங்கில் நம்ம பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பங்களாதேஷ் ஜாயின்ஸ் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலைன்ஸ், சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டணியில் வங்கதேசம் இணைவு. ஸோ அந்த ஒரு 7 வகையான பெரிய பூனைகள் இருக்குப்பா, சிங்கம், புலி, சிறுத்தை, பனிச்சிறுத்தைன்னு சொல்லிட்டு 7 வகையான பெரிய பூனைகள்ன்றது இருக்கு. ஸோ இது சார்ந்த விலங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும், உலக நாடுகளுக்கு இது போன்ற பெரிய பூனைகளை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா தலைமையில் ஒரு முன்னெடுப்பு எடுத்து 2024 பார்த்தீங்கன்னா சர்வதேச பெரிய பூனைகள் அந்த ஒரு கூட்டமைப்பு வந்து உருவாக்கினாங்க. இதில் பல நாடுகள் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸாக சேர்ந்துட்டு வந்தாங்க. அதில் 27வது நாடாக நம்மளுக்கு பங்களாதேஷும் வந்து இதில் ஜாயின்ட் ஆயிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம், வங்கதேசம். ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆண்டு ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த முதல் சர்வதேச பெரிய பூனைகள் மாநாடுன்றது நடைபெற வந்தா இருந்தது இந்தியாவில், நியூ டெல்லியில். பட் ஆனால் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளை எபோலா வைரஸ் பரவன காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மீட்டிங் வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன்னா ஆப்பிரிக்காலேருந்து பெரும்பாலான அந்த ஒரு மெம்பர்ஸ்லாம் வந்து வருவாங்க இல்லையா. ஸோ இதனால அந்த நோய் வந்து இந்தியாவுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த காரணத்தினால அந்த ஒரு மீட்டிங்குமே வந்து போஸ்ட்போன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டேட் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமான விஷயம் 27வது நாடாக நம்மளுக்கு பங்களாதேஷ் இந்த ஒரு கூட்டமைப்பில் சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது சார்ந்த பிவைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தியா இஸ் மெம்பர் ஆஃப் யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் சின்ஸ், அதாவது இந்தியா உலகளவில் தபால் அமைப்பில் எப்போதிலிருந்து உறுப்பினராக உள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு 1876 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஓகேப்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேத்ரா வான்வழி முன்னெச்சரிக்கை அமைப்பு இந்திய விமானப்படை இறுதி அனுமதி சொல்லிட்டு பார்க்குறேன். இந்த நேத்ரானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஃப்ளைட் ஏர்ஃபோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளைட்லாம் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு போர் டைம்லேயே வார் டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி அந்த ஃப்ளைட்டை சுற்றி ஏதாவது எதிரி நாட்டு மிசைல் வந்து அந்த ஃப்ளைட் வந்து தாக்க வருதா, எதிரி நாட்டு வெப்பன் ஏதாவது வந்து அந்த ஒரு ஃப்ளைட்டை வந்து தாக்க வருதான்னு சொல்லிட்டு கண்காணிப்பதற்கான ஒரு அமைப்பு தான் அந்த நேத்ரா என்ற அமைப்பு. இந்த நேத்ரா அந்த டெக்னாலஜி அந்த ஃப்ளைட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபுல்லாக சர்வலைன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும், அதை சுற்றி ஏதாவது ஒரு பொருள் வந்து தாக்க வருதான்னு சொல்லிட்டு. அது ஒன்ஸ் தாக்க வருதுன்னா அதுக்கான வார்னிங் சிஸ்டத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃப்ளைட்டில் இருக்க பைலட்டுக்கு வந்து தரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதான் அந்த நேத்ரா என்ற டெக்னாலஜி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அமலுக்கு வந்திருக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 6 ஃப்ளைட்டில் வந்து இது ஒரு டெஸ்டிங் ப்ராசஸாக வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது எப்படி கேட்பாங்கன்னா நேத்ரா என்ற அமைப்பு என்ன, இது ஒரு டெக்னாலஜி என்னன்னு சொல்லி நம்ம டேரெக்டாக கேட்டுருப்பாங்க. ஆர் நேத்ராவோட தொடர்புடைய எந்த அமைப்பு இந்தியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து இது சார்ந்த ஒரு பிஐக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஏஐ டெக்னாலஜி சார்ந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதாவது தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு கஜ்ரத் சுரக்ஷா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி டாபிக் போயிடலாம். ஸோ அதாவது மலேசியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு சமூக ஊடக தடை சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கம்யூனிகேஷன் சார்ந்த டாபிக் இருக்கனால நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோஷியல் மீடியா பேன். ஓகேங்களா. ஸோ 16 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சில தடைகள் வந்து போட்டுட்டு வந்தாங்க. அதன் வரிசையில் மலேசியா பார்த்தீங்கன்னா 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடாதுன்ற பேனை வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி இந்த டேட்டான்றது ரொம்ப முக்கியம் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பங்களாதேஷ் ஃபாரின் மினிஸ்டர் எலெக்டட் ஆஸ் யூஎன் ஜெனரல் அசம்பிளி பிரசிடென்ட். ஓகேங்களா. ஸோ ஐநா பொது சபை தலைவராக வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சர் தேர்வுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவரோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கலீலுர் ரஹ்மான். இது ஒரு ரீஜன்ல இருந்து ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தலைவர் பதவி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷை சேர்ந்த ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தலைமை பதவின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ 81வது கூட்டத்தொடர் ஐநா பொது சபையின் 81வது கூட்டத்தொடர் கலீலுர் ரஹ்மான் தலைமையில் வந்து நடைபெற போதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவர் வங்கதேசத்தின் ஃபாரின் மினிஸ்டர் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு 5 புதிய தற்காலிக உறுப்பு நாடுகள் தேர்வு. இதுவுமே பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மெம்பர்ஸ், நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ், டெம்பரரி மெம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஐநா சபையில். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து புதுசாக 5 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸ் எப்பயுமே மாற மாட்டாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அடிக்கடி மாறுவாங்க. ஸோ ஒரு ரீஜன்லேருந்தும் ஒரு 5 மெம்பர்ஸை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு வருடம் யாரை புதுசாக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆஸ்திரியா, கிர்கிஸ்தான், போர்ச்சுகல், ட்ரினிடாட் டொபாகோ மற்றும் ஜிம்பாப்வேன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் அந்த ஒரு கிர்கிஸ்தான் இருக்கு இல்லையா, முதல் முறையாக வந்து மெம்பராக நான் பெர்மனன்ட் மெம்பராக செலக்ட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவங்க வந்து மாலத்தீவை வந்து பீட் பண்ணி ஓட்டு எண்ணிக்கையில் மாலத்தீவை வந்து தோற்கடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெம்பர்ஷிப் வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி போன்ற பெரிய நாடுகளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தேர்தல் வந்து தோல்வி தழுவி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா 2028, 29 இந்த ஒரு ஆண்டில் இந்தியாவும் இந்த எலெக்ஷனில் வந்து நிற்க போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக இந்தியா இருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த டேர்ம் முடிஞ்சிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் திரும்பி வந்து எலெக்ஷன் நிற்கணும் அந்த ஒரு நாடு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2028, 29 ஆண்டுக்கான அந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கான எலெக்ஷன் வந்து இந்தியா வந்து நிற்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வரையாடுகள் எண்ணிக்கை 1364 உயரு. நம்ம தமிழ்நாட்டின் மாநில விலங்கான நீலகிரி வரையாடு இருக்கு இல்லையா, ஸோ அதோட கணக்கெடுப்புன்றது பார்த்தீங்கன்னா 3வது கணக்கெடுப்பு இந்த ஒரு வருடம் 2026 நடைபெற்றது. ஸோ வருடை என்ற ஆப் பயன்படுத்தி நடைபெற்றதுப்பா. வருடை என்ற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்புன்றது நடத்துவாங்க. அந்த ஆஃபீஸஸ் மொபைல்லாம் வந்து இந்த வருடை ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு, ஸோ எங்கேயாவது அந்த ஒரு வருடை ஆடை வந்து பார்த்தாங்கன்னா, அதாவது அந்த ஒரு நீலகிரி வரையாடை பார்த்தாங்கன்னா அந்த ஆப்ல உடனே ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த அடையாளத்தெல்லாம் போட்டு இந்த ஆடு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி போட்டுருவாங்க. ஸோ இது மூலமா அந்த ஆப் வச்சு ஈஸியாகவே இந்த கணக்கெடுப்பு முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 3வது கணக்கெடுப்பில் எந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி இந்த கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்கன்னா வருடை என்ற ஆப்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த ஆப்புமே முக்கியமானது. ஸோ எத்தனையாவது கணக்கெடுப்புன்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழ்நாட்டோட மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. ஓகேங்களா. ஸோ அந்த எண்ணிக்கையின் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடந்த ஆண்டை விட இந்த நீலகிரி வரையாடோட எண்ணிக்கை 4.68% உயர்ந்து கிட்டத்தட்ட இதோட எண்ணிக்கை 1364 உயர்ந்துள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் 100வது ராம்சார் தலம். ராம்சார் தலம்னா உலக அளவில் இருக்க அந்த ஈர நிலங்களை வந்து செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு ராம்சார் தலம் என்ற அங்கீகாரம் தருவாங்க. அதை பாதுகாக்கப்பட்ட நிலத்துக்கு ஈக்குவலாக வந்து அதை வந்து ரெகனைஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்தியாவின் 100வது ராம்சார் தலமா எதை அறிவிச்சிருக்காங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயண பறவைகள் சரணாலயம் சுரஹாதல்ல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராம்சார் தலமா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை 2022 ரிப்போர்ட்டின் படி 75 இருக்கு. இப்போ கரண்ட் டேட்டா படி 100 ராம்சார் தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் எல்லைகளுக்கான துறைமுக மேலாண்மை அமைப்பை மத்திய அமைச்சர் அமித்ஷா தொடங்கினார் சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த விண்மேனா எதற்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு அந்த சுங்க துறை இது போன்ற விஷயங்கள்லாம் வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருள் வந்து இந்தியாவுக்கு வருது, இறக்குமதி ஆகுதுன்னா வந்து அதுக்கான ப்ராசஸ் பேப்பர் ஒர்க் எல்லாமே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஓகேங்களா. இதனால வந்து நிறைய செலவுகள் இருக்கு, நேர மேலாண்மைன்றது இருக்கு. இதெல்லாம் வந்து தவிர்ப்பதற்காக விண்மே என்ற ஒரு டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கம் சார்பில். இந்த விண்மே மூலமா வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்கே கிடையாதுப்பா. ஓகேங்களா. ஸோ எந்த ப்ராசஸுமே கிடையாது. ரொம்ப ப்ராசஸ் எளிமைப்படுத்தி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எடுத்துட்டு ஏதாவது பொருள் இறக்குமதி பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ் வந்து எளிமைப்படுத்துறதுக்கு தான் விண்மே என்ற ஒரு புதிய ப்ராசஸ் வந்து மத்திய அரசாங்கம் சார்பில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்ன முக்கியமான டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு விண்மே என்ற டிஜிட்டல் தளம் எதற்கான ஒரு விஷயம் சொல்லிட்டு பார்க்குறோம். டெல்லியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதற்கான விஷயம்னா வந்து அந்த இறக்குமதி போன்ற வர்த்தகத்தை வந்து எளிமைப்படுத்தணும், பேப்பர்லெஸ் ஒர்க்காக மாற்றணும். ஓகேங்களா. எல்லாமே டிஜிட்டலைஸாக மாற்றணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது தான் இந்த விண்மேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமாச்சல் பிரதேசத்தில் ட்ரோன் அஞ்சல் சேவையை தொடங்கியது இந்திய அஞ்சல் துறை. ஓகேங்களா. ஸோ இமாச்சல் பிரதேசம் ஒரு மலை பிரதேசம் இல்லையா, இங்கே வந்து சைக்கிள் இது மாதிரி போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாது. அதனால அந்த மாதிரி இருக்க ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரோன், அதாவது பறக்கும் ஹெலிகாப்டர் இருக்குல்ல, இது மூலமாக அந்த லெட்டர் மெயிலில் வந்து போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஐடியா வந்து வந்திருக்கு. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இமாச்சல் பிரதேசத்தில் இது மாதிரி ட்ரோன் மூலமாக வந்து தபால் சேவையை வந்து தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எந்த தபால் நிலையத்தில் வந்து தொடங்கியிருக்காங்கன்னா மண்டி தலைமை தபால் அலுவலகம் மற்றும் ரெஹர்தர் கிளை தபால் அலுவலகம், இது ரெண்டுத்துக்கும் இடையில தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரோன் போஸ்டல் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது யார் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா நம்மளுக்கு ஜோதிராத்யா எம் சிந்தியா மத்திய அமைச்சர் அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இது வந்து ஃபுல்லா சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இந்தியா முழுக்க இது போன்ற மலை பிரதேசங்களை இது மாதிரி ட்ரோன் மூலமா அந்த ஒரு தபால் சேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உலகின் 3வது பெரிய உள்நாட்டு விமான போக்குவரத்து சந்தையாக உருவெடுத்துள்ளது இந்தியா. ஓகேங்களா. ஸோ அந்த உள்நாட்டு விமான போக்குவரத்து இருக்கு இல்லையா, ஸோ ஃபாரினுக்கு போகிற ஃப்ளைட்ஸ் கிடையாது, இந்தியாவுக்குள்ளே. இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டா டெல்லியிலேருந்து சென்னையிலேருந்து மும்பை அப்படின்னு சொல்லிட்டு உள்நாட்டிலேயே வந்து போகுது இல்லையா. இந்த மாதிரி உள்நாட்டு விமான போக்குவரத்து சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸில் உலக அளவில் 3வது நாடாக இந்தியா வந்து உருப்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் யார், செகண்ட் யாருன்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, செகண்ட் சைனா, 3வது நம்மளோட இந்தியா இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி இதில் நியூஸ் வராது, கண்டென்ட் கேட்க மாட்டாங்க. ஸோ ரேங்கிங் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிஷவ் பன்னோக்கு அணை திட்டத்தின் முக்கிய விவரங்கள். ஓகேங்களா. கிஷவ் என்ற ஒரு நீர்மின் திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இது எங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு யமுனை ஆற்றின் துணை ஆறான டோன்ஸ் ரிவருக்கு மேலே தான் இந்த கிஷோர் மல்டிபர்பஸ் டேம் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட், டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் போன்ற 6 மாநிலங்கள் சேர்ந்து 6 மாநிலத்தில் தான் இந்த டோன்ஸ் ரிவர் ஓடுது. இது ஓடுற இடத்துலையும் கவர் பண்ணி எல்லா மாநிலத்தோட ஒத்துழைப்போட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கிஷோர் மல்டி டேம் ப்ராஜெக்ட் வந்து கட்ட போறாங்க. இந்த டேம் வந்து கட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா இந்த கிஷோர் டேம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த ரிவருக்கு மேலே கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிவரை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஆர்எல்ஸ் இந்த டோன்ஸ் ரிவர் எந்த ஆரோட துணை ஆறு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆர்எல்ஸ் இந்த மாநிலங்கள் ஏதாவது கோத்திரி எந்த மாநிலத்தில் வந்து இந்த டேம் வந்து கட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இத்தனை வகையான கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. அசப்ஷன் இப்படிதான் படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு தான் நம்மளுக்கு பிஐக்கு அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். பிஐக்கில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம கண்டென்ட் படிக்கிறோம்னா அந்த கொஸ்டின் சார்ந்த கேள்விகள் பிஐக்கில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதை நம்ம படிக்கிறது மூலமா நம்மளே கொஸ்டினை ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். இதை ப்ரிடிக்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரிடிக்ஷன் பண்றது மூலமா என்ன கொஸ்டின் வரும் தெரிஞ்சு படிக்கலாம். அதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க் முக்கியமா இருந்தாலும் ஸ்மார்ட்
வாட் ஒர்க்ன்றது நம்மளுக்கு பிஓக்கு அனலைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பிஓக்கில் இப்படி தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ சாம்போ வேலி ப்ராஜெக்ட் சம்பல் ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு கரெக்டாக தான், நம்மளுக்கு எது தப்புன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. நாகார்ஜுனா சாகர் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கோசி கிடையாது, கோசி ரிவர் மேலே இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்திரா காந்தி கேனல் ப்ராஜெக்ட் மகாநதி மேலே இல்லை ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே தப்புன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் ஏர்போர்ட்ஸ் ரெகனைஸ்ட் இன் வேர்ல்டு மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஏர்போர்ட் லிஸ்ட் 2026, அதாவது உலக அளவில் சிறந்த 7 அழகான விமான நிலையங்கள் என்ற லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் 2 இந்திய விமான நிலையங்கள் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது 2 விமான நிலையங்கள் எதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு எதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஓகேங்களா. அதானி ஏர்போர்ட் வோல்டெக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தால் இயக்கப்படும் நவி மும்பை சர்வதேச விமான நிலையம் டெர்மினல் 1. அது மட்டும் இல்லாமல் கவுஹாத்தி வடகிழக்கு மாநிலமான கவுஹாத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள லோக்பிரியா கோபிநாத் போர்ட்டோலாய் சர்வதேச விமான நிலையம் டெர்மினல் 2. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உலக அளவில் 7 அழகான விமான நிலையத்தில் 2 விமான நிலையமே இந்த லிஸ்ட்ல வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நவி மும்பை 1, கவுஹாத்தி 1. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்னூலில் ரூபாய் 405 கோடி தங்க சுரங்க திட்டத்தை தொடங்கினார் ஆந்திர முதல்வர் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கர்னூல் தங்க சுரங்கம் கேஜிஎஃப் படம்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. கேஜிஎஃப் சொல்லிட்டு கர்நாடகா கோலார் சுரங்கம் சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அதன் அருகிலே தான் இந்த ஒரு கர்னூல் என்ற ஏரியா இருக்கு ஓகேங்களா. இங்க வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோட இருப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது மூலமா அங்க ஒரு தங்க சுரங்கத்தை வந்து தோண்டலாம்னு சொல்லிட்டு 405 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல அந்த தங்க சுரங்கம் என்ற பணின்றது ஓபன் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1500 ஏக்கர் பலப்பொருள் பார்த்தீங்கன்னா 400 கிலோ தங்கம் எடுக்கும். ஆண்டிற்கு பார்த்தீங்கன்னா முதலாம் ஆண்டு 400 கிலோ தங்கமும் அடுத்து வரக்கூடிய எதிர்காலங்களில் ஒரு ஆண்டுக்கு 2 டன் தங்கம் வரைக்கும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டிக்குள்ள ஒரு தங்க சுரங்கமாக இதை மாற்ற போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஃபர்ஸ்ட் பிரைவேட் செக்டார் கோல்டு மைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் சைடில் தான் இந்த கோல்டு மைன்லாம் இருந்தது. இப்போ முதல் முறையாக ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரைவேட் செக்டார் வந்து கர்னூலில் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பில் உலகளவில் 2ஆம் இடம் மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா முதலிடம் சொல்லிட்டு பார்க்குறோம். அதாவது உலகளவில் அந்த கடல் மீன் உற்பத்தி இருக்கு இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் வந்து சைனா இருக்காங்க, 2வது இந்தியா இருக்காங்க. அந்த உள்நாட்டு மீன் உற்பத்தி இந்த 6 ஏரியெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி உள்நாட்டு மீன் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க, பங்களாதேஷ் வங்கதேசம் செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க ஓகேங்களா. ஸோ கடல் மீன் உற்பத்தியில் இந்தியா செகண்டு, உள்நாட்டு மீன் உற்பத்தியில் இந்தியா ஃபர்ஸ்ட். ஸோ அது மாதிரி கடல் மீன் உற்பத்தியில் வந்து சைனா ஃபர்ஸ்ட், இந்த உள்நாட்டு மீன் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் செகண்ட் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எக்ஸாக்டாக இதான் சொல்ல வராங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கடல் அக்வாட்டிக் சார்ந்த மீன் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யாருன்னா நம்மளுக்கு சைனா தான் எப்பயுமே வந்தா இருப்பான் சைனா. ஸோ 2வது நம்ம இந்தியா ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்நாட்டு மீன் உற்பத்தி இந்த ஏரி குளங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ உள்நாட்டு மீன் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யாருன்னா நம்மளோட இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்டுன்னு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பங்களாதேஷ் ஓகேங்களா, வங்கதேசம் ஓகேப்பா. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, டிஃப்ரென்சியேஷன் புரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க ஓகேப்பா. ஸோ இதுதான் இந்த டேட்டால தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தியா லெட் த வேர்ல்டு இன் இன்லாண்ட் வாட்டர் கேச்சஸ் கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.2 மில்லியன் டன் ஃபிஷஸ் உற்பத்தி பண்ணி உள்நாட்டு மீன் உற்பத்தியில் இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கதா பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உலக மீன் உற்பத்தி, அதாவது இந்த கடல் மீன் சார்ந்த மீன் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா உலக உற்பத்தியில் 9% பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உலகிலேயே முதல் முறையாக அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் கல்பாக்கத்தில் தொடக்கம். இந்த அணுசக்தி மின் நிலையம் இருக்கு இல்லையா, அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் இது கல்பாக்கத்தில் இருக்கு ஓகேங்களா. ஸோ இதில் கழிவுகள் வருது இல்லையா, இந்த கழிவுகளை வந்து ரீசைக்கிள் பண்ணுறது மூலமா ஹைட்ரஜனை தயாரிக்கக்கூடிய ஒரு ஆலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கல்பாக்கத்தில் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம், அதாவது உலகிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான டேட்டா. வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம்ன்ற போது பார்த்தீங்கன்னா அந்த அணுசக்தி மின் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையை வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி டேரக்டா லொகேஷனை கேட்டுருவாங்க. எங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்பாக்கம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா, கல்பாக்கம் அணுமின் நிலையம். ஸோ அடுத்து டுடே இந்த ஹிஸ்ட்ரி டாபிக் வரலாற்றில் முக்கியமான நிகழ்வு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செஷனை பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த காவிரி நீர் தகராறு தீர்ப்பாயம் அமைப்பு, இந்த காவிரி நீர்னாலே தமிழ்நாடும் கர்நாடகாவும் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால இது சார்ந்த ஒரு கேள்விகள் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த காவேரி தீர்ப்பாயம் ஓகேங்களா, இந்த காவிரி நீர் தகராறு தீர்ப்பாயம் எந்த தேதியில் ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 2, 1990 ஓகேங்களா. ஸோ 2 ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சால்வேஷனுக்காக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெலுங்கானா மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ உருவாக்கம், ஆந்திரா தெலுங்கானா 2 வந்து பிரிந்த ஒரு டே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 2, 2014. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து வரக்கூடிய 10 ஆண்டுகளுக்கு பொது தலைநகரமா ஹைதராபாத்தை வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா ஹைதராபாத் ஆந்திர பிரதேசோட தலைநகரமா முன்னாடி இருந்தது. அப்புறம் 2 ஸ்டேட்டா பிரிஞ்ச உடனே ஹைதராபாத் தெலுங்கானா கூட போயிடுச்சு. இப்போ வந்து ஆந்திர பிரதேசம் கேபிட்டல் இல்லாம இருக்குது இல்லையா, அதனால இந்த தெலுங்கானாவை ஆந்திர பிரதேசம் என்ன முடிவு பண்ணாலும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க 2024 வரைக்கும். அதாவது 2014 பிரிஞ்சது இல்லையா. ஸோ 2024 அடுத்து வரக்கூடிய 10 ஆண்டுகளுக்கு ஹைதராபாத்தை நம்ம 2 பேரும் பொதுவான தலைநகரமா யூஸ் பண்ணிக்கலாம்.
இன்கேஸ் வந்து அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் உங்களுக்கு தனியாக தலைநகரத்தை வந்து நீங்களே உங்கள் ஸ்டேட்டுக்குள்ள உருவாக்கிக்கோங்க சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் 2024 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமராவதி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆந்திர பிரதேசோட தலைநகராக வந்து அறிவிச்சாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1947 ஜூன் 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மவுண்ட் பேட்டன் பிளான் எடுத்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரிவினை ஏற்படுவதற்காக மவுண்ட் பேட்டன் ஒரு பிளானை கொண்டு வந்தார் இல்லையா, ஸோ அந்த ஒரு பிளான் வந்து கொண்டு வரப்பட்ட நாள் தான் நம்மளுக்கு ஜூன் மாதம் நடந்திருக்கு. ஜூன் 3 1947 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு 1967 ஜூன் 6 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிவாஜி மகாராஜ் முறைப்படி சத்திரபதியாக ராய்கர் கோட்டையில் மன்னராக வந்து பதவியேற்றுக் கொண்டார் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ராய்கர் கோட்டையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சத்ரபதி சிவாஜி அவர்கள், மராத்திய மன்னர் சத்ரபதி சிவாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அரசரா பொறுப்பேற்ற நாள் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 6 1674 சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ஓகேங்களா, தகவல் அறியும் உரிமை சட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது தகவல் தேவை, ஏதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு ஏதாவது தகவல் தேவைன்னா நம்ம ஒரு பெடிஷன் மாரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டோன்னே 30 நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கான தகவல் வந்து ஆகணும். வராத பட்சத்தில் நம்ம இந்த ஒரு அமைப்புக்கு கமிஷன், ஓகேங்களா, தகவல் ஆணையத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஆணையம், இந்த ஒரு சட்டம் வந்து போடப்பட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்டோபர் 12 2005 சொல்லிட்டு பார்க்குறோம். பட் இதுக்கான பிரசிடென்ட் அப்ரூவல் கிடைச்ச தேதி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் மாதம் நடந்திருக்கு. ஜூன் 15 2005 வந்து பிரசிடென்ட் அப்ரூவல் கொடுத்து இது நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்டோபர் 12 2005 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு நாள் ஜூன் மாதத்தில் நடந்திருக்கு. ஜூன் 17 1911 இந்த ஆஷ் படுகொலை, ஆஷ் கலெக்டர் படுகொலை வாஞ்சிநாதன் நம்மளா கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ வாஞ்சிநாதன் அவர்கள் மணியாச்சி ரயில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கலெக்டர் ஆஷை வந்து படுகொலை செய்யப்பட்ட நாள் ஜூன் 17 1911 சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது சார்ந்த ஒரு பிஐக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ கலெக்டர் ஆஷ் வாஞ்சிநாதன் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு ஜூன் 17 1911 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாசி போர் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சிராஜுத் தௌலாவுக்கும் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் என்ற பிரிட்டிஷ் படையினர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிராஜுத் தௌலா என்ன பண்ணியிருப்பாருன்னா கல்கட்டா கோட்டை உள்ள பல வெள்ளைக்காரர்கள் பிரிட்டிஷ்காரங்களை போட்டு ஒரு இருட்டறைக்குள்ள அடைச்சிருப்பாரு. ஸோ பிளாக் ஹோல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இருட்டறை துயரம் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ காற்று இல்லாத பகுதியில் அத்தனை பேர் அடைச்சி வச்சு நிறைய பிரிட்டிஷ்காரங்க இறந்துருப்பாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற விதமாக பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு போர் தொடுத்திருப்பார் சிராஜுத் தௌலாக்கு எதிராக. ஸோ சிராஜுத் தௌலா கூட இருந்த ஒரு ரிலேஷன் ஆகிய மீர் ஜாஃபர் அவருடைய துரோகத்தின் பேர்ல வந்து சிராஜுத் தௌலா அவர்கள் தோற்றுப்பாரு இந்த பிளாசி போர்ல. ஸோ அந்த அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட அந்த ஆதிக்கம்ன்றது இந்தியாவில் அதிகமாச்சு இந்த பிளாசி போரின் தாக்கத்தினால் தான். ஏன்னா அந்த சிராஜுத் தௌலாவே வந்து தோக்கடிச்சனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கல்கட்டா வந்து பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஒன்ஸ் வந்து இந்தியாக்குள்ள வந்து ஆக்குபை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வரலாற்று நிகழ்வான அந்த பிளாசி போர் வந்து ஸ்டார்ட் ஆன டே தான் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 23 1757 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேப்பா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேசிய அவசர நிலை பிரகடனம் மற்றும் சம்விதான் அத்தியாஸ் திவாஸ், ஓகேங்களா. ஸோ 1975 அந்த நேஷனல் எமர்ஜென்சி போட்டாங்க இல்லையா, ஓகேங்களா. ஸோ அக்கார்டிங் டு ஆர்டிகல் 352 கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவசர நிலை இந்த பிரகடனம் பண்ணாங்க. இது பல எதிர்கட்சிகளை முடக்கம் செய்வதற்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவசர நிலை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பல குற்றங்கள் பல கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2024 என்ன பண்ணாங்கன்னா போதிய உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு அவசர நிலை கொண்டு வரப்பட்ட நாள் 1975 ஜூன் 25 அரசியலமைப்பு படுகொலை செய்யப்பட்ட நாள். ஏன்னா வந்து ஆளுங்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை வந்து இந்த பர்டிகுலர் ஆர்டிகளை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட சுய நலனத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க, எதிர்கட்சி தலைவர்கள் வந்து முடக்குவதற்காக யூஸ் பண்ணாங்க. இது வந்து அரசியலமைப்பு படுகொலை செய்யப்பட்ட நாளை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து கொண்டு வந்து அதை அறிவிச்சிட்டாங்க. ஸோ ஜூன் 25 1975 பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்ட நாள், அதாவது அரசியலமைப்பு படுகொலை செய்யப்பட்ட நாள் சம்விதான் ஆத்தியா திவாஸ் என்று அனுசரிக்கப்படுகிறது சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது சார்ந்த பிஐக்கு நேஷனல் எமர்ஜென்சி சார்ந்த ஒரு பிஐக்கு கேட்டிருக்காங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பின் படி தேசிய அவசர நிலை அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஆர்டிகல் 352 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன ஜூன் மாதத்தில் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்னா ஜூன் 30 1855 சாந்தல் கிளர்ச்சி நடைபெற்ற நாள். சித்து கண்ணு சாந்த் பைரவ் சொல்லி நம்ம எல்லாம் புக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா. இந்த சித்து கண்ணு தான் மெயினாக புக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ இவங்களோட தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சாந்தல் கிளர்ச்சின்றது பழங்குடியினர் கிளர்ச்சி நடைபெற்றது. ஸோ பிரிட்டிஷ்காரங்கள் அந்த பழங்குடியினர் நிலத்தில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறது நிறைய மரங்களை வெட்டுறது இது போன்ற விஷயங்களால வந்து கடும் கோபம் அடைந்த அந்த ஒரு சாந்தல் பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சியில் ஈடுபட்டுருவாங்க சிந்து மற்றும் கண்ணின் தலைமையில், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆன டே, சாந்தல் கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆன டே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1855 ஜூன் 30 சொல்லிட்டு பார்க்கணும், ஓகேங்களா.
ஸோ இதை வந்து ஹூல் திவாஸ்னு அழைக்கிறாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சாந்தல் கிளர்ச்சியை கால் மார்க்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மாஸ் ரெவல்யூஷன் சொல்லிட்டு இதை வந்து அழைச்சிருப்பார். ஓகேங்களா, இந்தியாவின் முதல் மக்கள் புரட்சி என்று இந்த சாந்தல் கிளர்ச்சியை வந்து அழைச்சிருப்பார் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இது சார்ந்த ஒரு பிஐக்யூ. ஸோ சித்து மற்றும் கண்ணு ஆர் அசோசியேஷன் வித் ரிவால்ட் ஆஃப், அதாவது சித்து மற்றும் கண்ணு ஆகிய இருவரும் தொடர்புடைய கழகம் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு சாந்தல் ரிபிலியன், சாந்தல் புரட்சின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் 5 புதிய நீதிபதிகள் நியமனம், மொத்த எண்ணிக்கை 37 உயரும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ தலைமை நீதியோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை வந்து 34 38 இன்க்ரீஸ் பண்ணாங்க இல்லையா ரீசெண்டாக. ஸோ அந்த இன்க்ரீஸ் பண்ணதுல இருந்து புதுசாக 5 பேர் வந்து நியமனம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளா நீதிபதி ஷில் நாகு, நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், நீதிபதி சஞ்சீவ் சத்யவா, நீதிபதி அருண் பள்ளி, ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாரும் நியமனம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வி மோகன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டிகல் 124(2) கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கொலிஜியத்தோட பரிந்துரையின் பேர் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை 34 38 இன்க்ரீஸ் பண்ணி அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நியமனம்ன்றதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ டோட்டலாக வந்து 37 பேர் இருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் வந்து வேக்கண்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு மக்களாட்சியில் நீண்ட கால பிரதமர் நேருவை விஞ்சுகிறார் பிரதமர் மோடின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ நீண்ட காலம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பிரதமராக அந்த சீட்டில் இருந்த ஒரு எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ரெக்கார்டை வச்சிருந்தாங்க நம்மளோட ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவருடைய ரெக்கார்டை வந்து பிரதமர் மோடி அவர்கள் பீட் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதாவது 4398 நாள் பார்த்தீங்கன்னா பிரதமர் பதவியில் நேரு அவர்கள் இருந்திருக்காரு. ஸோ அதனையோட ஜூன் 10ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4399 நாட்கள் பிரதமராக இருந்து பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டை வந்து பதிவு பண்ணியிருக்காரு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேப்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்றத்தின் முதல் பெண் செயலாளராக ஆர் சாந்தி பொறுப்பேற்பு. எப்பயுமே ஒரு மாநில சட்டமன்றம் இருக்குன்னா அதில் ஒரு செக்ரட்டரி ரேஞ்சில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டிங் தமிழ்நாடு சட்டமன்ற போஸ்டிங் ரீசெண்டாக காலி ஆச்சு இல்லையா. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் முறையாக தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் முதல் பெண் செக்ரட்டரியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர் சாந்தி அவர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 11வது நிதி ஆயோக் கூட்டம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிதி ஆயோக் கூட்டம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரதமர் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் நடைபெற்றிருக்கும் இல்லையா அனைத்து மாநில முதலமைச்சரோட. ஸோ நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதில் மெயினாக என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஏஐயோட வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள், அது எல்நினோ தாக்கத்தினால் நம்மளுடைய வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதுல கூட்டாட்சி, இந்தியாவின் வளர்ச்சி பாதை, எம்எஸ்எம்இ குறு சிறு நடுத்தர தொழிலாம் இருக்கு இல்லையா, இது எப்படி டெவலப் பண்ணலாம், இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு நிதி ஆயோக் கூட்டம் 11வது நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து பேசியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 52வது G7 மாநாடு, G7 சம்மிட் சொல்லிட்டு நம்மளுக்கு வருடம் நடத்துவாங்க. இந்த ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நடைபெற்றிருக்கும். இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கெஸ்ட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது எந்த இடத்துல நடந்துச்சுன்னா ஜூன் 15 to 17 வரைக்கும் பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஏவியாம் என்ற நகரத்தில் வந்து நடைபெற்றிருக்கும். ஸோ 2025 G7 மாநாடு எங்கே நடைபெற்றிருக்குன்னா கனடான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி G7 நாடுகள் எத்தனைன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ கனடா, பிரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்தது தான். ப்ளஸ் வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து இதில் பெர்மனன்ட் கெஸ்ட்டாக இருக்காங்க, மெம்பர் கிடையாது, பெர்மனன்ட் கெஸ்ட்டாக இருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ G7 சம்மிட் சார்ந்த கேள்விகள் நம்மளுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த வருடம் பிரான்ஸில் நடந்திருக்கு இல்லையா. 2023 49வது G7 சம்மிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜப்பானில் நடைபெற்றிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஓகேப்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய புள்ளியியல் ஆணையத்தின் தலைவராக சைபால் சடோபாத்தியா நியமனம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் இருக்கு இல்லையா. ஸோ புள்ளியியல் துறை கணக்கு வழக்குகள்லாம் பார்க்குறவங்க தேசிய அளவில். ஸோ இதோட தலைமை சேர்மனாக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா சைபால் சடோபாத்தியான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பிஐக்யூ இருக்குது. ஸோ இந்தியாவில் தேசிய வருவாய் யாரால் கணக்கிடப்படுகிறது? ஸோ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், மத்திய புள்ளி விவர குழுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா துஷார் மேத்தா இந்தியாவின் சாலிட்டரி ஜெனரலாக மீண்டும் நியமனம் சொல்லிட்டு பார்க்குறோம். சாலிட்டரி ஜெனரல்னா வந்து அட்டார்னி ஜெனரல் இருக்காங்க இல்லையா. இப்போ கரண்டாக அட்டார்னி ஜெனரல் யார் இருக்காங்கன்னா வெங்கடரமணி அவர்கள் இருக்காங்க இந்திய அளவில். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு வழக்கறிஞராக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அரசு தரப்புக்கு வந்து வாதாடுவாங்க. ஸோ அவர் இல்லாத பட்சத்தில் அவருக்கு அசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய இந்த சாலிட்டரி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல்ன்ற போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு போஸ்டிங் இருக்குது. பட் ஆனால் சாலிட்டரி ஜெனரல்ன்ற போஸ்டிங்க்கு அரசியலமைப்பு பதவி கிடையாது. ஸோ இது வந்து உருவாக்கப்பட்டது தான். ஓகேங்களா. அந்த வகையில் இந்த சாலிட்டரி ஜெனரலோட பதவியில் ஆல்ரெடி இருந்தவர் யாருன்னா துஷார் மேத்தா தான். இவரோட பதவி காலத்தை இன்னொரு 3 வருடம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிட் 5 டாப்பிக்கில் வியாபாரிகள் வாழ்வை ஒளிமயமாக மாற்றிய பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஸ்வநிதி திட்டம் அப்படின்னா என்னன்னா ரோடு ஓரங்கள் இருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருக்காங்க இல்லையா,
அவங்களுக்கு அடுத்த நாளைக்கு தேவையான அந்த வியாபார பொருட்களை வாங்குவதற்கு கடன் பற்றாக்குறை, இது மாதிரி பண பற்றாக்குறை எல்லாம் இருக்கலாம் இல்லையா? இந்த டைம்ல அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்குற ஒரு திட்டம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்வயநிதி திட்டம். இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிரெடிட் கார்டு மூலமாகவும் கடன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஜிபே, போன்பே மூலமா அந்த கிரெடிட் கார்டு இன்ஸ்டால் பண்றது மூலமா இந்த ஸ்வயநிதி திட்டத்தின் கீழே பல ரோடோர அந்த ஒரு வியாபாரிகள் வந்து பயனடைகிறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு திட்டம் 2020 ஜூன் 1 முதல் தொடங்கப்பட்டது. தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா பல பயனாளிகளை ஈர்த்து உள்ளது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.12 கோடி ஃப்ரீ லோன்ஸ் வந்து இது வரைக்கும் தந்திருக்காங்க. கோடி அளவுக்கு ஃப்ரீ லோன்ஸ். இதில் எவ்வளோ தொகை கொடுத்துருக்காங்கன்னா 17,800 கோடி அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டம் தொடங்கி 6 வருடம் கம்ப்ளீட் ஆனதை தொடர்ந்து இது சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய ட்விட்டர் எக்ஸ் தளத்தை வந்து பகிர்ந்திருப்பார் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அசாம் முகாப்பட்டுக்கு சினஞ்சோரி திட்டத்தை மத்திய அமைச்சர் தொடங்கினார் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அசாமில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு பட்டுனா முகாப்பட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை டெவலப் பண்ணுறது, இது சார்ந்த ஏற்றுமதி இறக்குமதி டெவலப் பண்ணும், வர்த்தக ரீதியாக இதை வந்து ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அசாம் மாநிலத்துக்கு என்ன பிரத்யேகமாக மத்திய அரசாங்கம் இந்த ஒரு முகாப்பட்டை ஊக்குவிப்பதற்காக சினஞ்சோரி என்ற ஒரு மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா சினஞ்சோரி மிஷன் எதனை தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து கேட்டாங்க நம்ம என்ன ஆன்சர் பண்ணோம்னா அசாம் முகாப்பட்டை வந்து வர்த்தக ரீதியாக ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசாங்கம் சார்பில் கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷன் தான் சினஞ்சோரி சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜல் ஜீவன் மிஷன் 2.0 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களே. ஆல்ரெடி இந்த ஜல் ஜீவன் மிஷன் என்ன சொல்லுவாங்க, 2019 ஆகஸ்ட் மாதம் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இது இந்திய அளவில் இருக்க அந்த கிராம பகுதிகளை குழாய் தண்ணீர் மூலமாக இணைக்கணும். அவங்களா எல்லாருக்கும் குழாய் தண்ணீர் போட்டு தரணும். இதுதான் மெயின் ஸ்கீமா அந்த இடத்துல பார்க்குறோம். இது 100% வந்து பார்த்தீங்கன்னா 2024 டார்கெட் வச்சிருந்தாங்க. பட் இது அச்சீவ் பண்ணாத பட்சத்தில் இதை வந்து 2028 வரைக்கும் ரீசெண்டாக மத்திய அரசாங்கம் இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டிலையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு அக்ரிமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் போட்டிருக்காங்க. ஸோ அதை சார்ந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் அக்ரிமெண்ட் தான் இது. ஸோ 2028 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜல் ஜீவன் மிஷன் 2.0 எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ அதை சார்ந்த ஒரு செய்தியாக தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2177.27 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவின் முதல் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் காரை அறிமுகப்படுத்தினார் ஹர்தீப் சிங் பூரி. ஓகேங்களா? அந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் கார் என்று சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு அந்த E20 பெட்ரோல், E100 பெட்ரோல்லாம் இருக்கு இல்லையா? E20 எத்தனால். ஓகேங்களா? எத்தனால் அளவு 20% உள்ள பெட்ரோல். ஓகேங்களா? E20 நம்மளுக்கு இப்போ E20 எடுத்துக்கிட்டோம்னா எத்தனால் வந்து 20% இருக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 80% பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இருக்கு. ஓகேங்களா? அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா E50 எத்தனால் வந்து 50%, பெட்ரோல் வந்து 50%. அப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இது எதற்காக இந்த எத்தனால் பெட்ரோலாக கொண்டு வராங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? மேற்கத்திய நாடுகளில் போர் நடந்துட்டு இருக்கு, நிறைய பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்கு. இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட எத்தனால் நம்ம யூஸ்வலாக வந்து இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஓகேங்களா? அந்த அக்ரிகல்ச்சரில் வந்து விவசாயத்துறையில் வந்து அந்த சுகர் கேன்லாம் இருக்குல்ல, கரும்புகள், இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனால்ன்றது ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த எத்தனால் வந்து உள்ள கொண்டு வரதன் மூலமா பெட்ரோல் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பெட்ரோலோட அந்த ஒரு தேவையை வந்து குறைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த பெட்ரோலில் வந்து எத்தனால் கலந்து யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இந்தியாவில் வந்து அமல்படுத்திட்டு வராங்க. இந்த எத்தனால் உள்ள கொண்டு வரது மூலமா பார்த்தீங்கன்னா உள்நாட்டு விவசாயிகளும் பயன்பெறுவாங்க. ஏன்னா அந்த கரும்பு உற்பத்தி விவசாயிகள் தான் அந்த எத்தனால் எடுத்து எடுக்கிறாங்க இல்லையா? இதனால அந்த கரும்பு விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா பயனடைவாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கணக்கில் கொள்ள தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்திய அரசாங்கம் இந்த E20 பெட்ரோலாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த மாருதி சுசுகில ஒரு கார், ஃப்ளெக்ஸ் கார்ன்றது ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்ரோலை மட்டும் வச்சு இயங்கக்கூடிய கார் மட்டும் கிடையாது. இது வந்து E20லேருந்து E100, அதாவது எத்தனால் மட்டுமே போட்டால் கூட இந்த கார் வந்து இயங்குமா, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியான ஒரு ஃபிளெக்சிபிள் கார் தான் வந்து மாருதி சுசுகி சைடில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நம்ம மத்திய அரசாங்கம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இதை நம்ம பார்க்குறோங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சீன எல்லையில் இந்தியாவின் முதல் மாதிரி எல்லை கிராமம் லடாக்கில் அமைப்புன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த மாதிரி எல்லை கிராமம்னா அந்த கிராமங்கள், பார்டர் வில்லேஜஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஜம்மு காஷ்மீர், சைனா, பாகிஸ்தான் பார்டர்லாம் இருக்கு இல்லையா? அந்த வில்லேஜஸை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு திட்டம், அவங்களுக்கான சாலை வசதி, போக்குவரத்து, இது போன்ற விஷயங்கள் வந்து உறுதி செய்யக்கூடிய ஒரு திட்டம் தான் நம்மளுக்கு இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம். இந்த ஒரு திட்டத்தின் கீழே முதல் கிராமமாக எதை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு லடாக். ஓகேங்களா? ஸோ லடாக்கில் இருக்கக்கூடிய சுமூர் என்ற வில்லேஜை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். இது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 16,700 ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடைப்பட்ட பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது சார்ந்த ஒரு PIக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் அண்ட் சூஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ துடிப்பான கிராமங்கள் திட்டம் பற்றிய பின்வரும் அறிக்கைகளை பரிசீலித்து சரியான விருப்பத்தை தேர்வு செய்யும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு டெவலப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அலாங் நார்த்தன் லேண்ட் பார்டர் ஆஃப் த கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ நாட்டின் வடக்கு நில எல்லையில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா?
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2026 போப்ஸ் பில்லியனர் பட்டியல் ஏஐ தொழில்நுட்பத்தால் உயர்ந்த சொத்து மதிப்புன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஏஐ தொழில்நுட்பம் இது போன்ற விஷயங்களால் பார்த்தீங்கன்னா ஏஐல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாங்க, ரொம்ப பணக்காரங்கள் ஆயிட்டாங்க. ஓகேங்களா, அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோர்ப்ஸ் பணக்காரர்கள் பட்டியல் உலக அளவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உலக அளவில் முதல் பணக்காரர் யார் இருக்காங்கன்னா ஆப்வியஸாக ஸ்பேஸ் எக்ஸ் இது போன்ற விஷயங்கள் இதோட நிறுவனமான எலான் மஸ்க் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உலக அளவில் முதல் பணக்காரராக இருக்காரு. அவரோட சொத்து மதிப்புன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 835 பில்லியன் அமெரிக்கன் டாலராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்திய அளவில் முதல் பணக்காரர்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நம்மளுடைய அம்பானி. ஓகேங்களா, ஸோ முகேஷ் அம்பானி அவர்கள் இவரோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 113 பில்லியன் US டாலர் சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவோட அந்த பொருளாதார ஜிடிபி growth வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2025-26 நிதியாண்டுக்கான ஜிடிபி 7.7% இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது IMF ஹூ இந்த மாதிரி நிறைய நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அந்த ஒரு வளர்ச்சி வந்து குறையும். ஏன்னா வந்து மேற்காசிய போர்லாம் நடக்கிறதுனால இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி ரொம்பவே குறையும், கிட்டத்தட்ட 6-5 கூட போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அதெல்லாம் வந்து முறியடிச்சு இந்தியா இந்த சமயத்தில் நல்லா வந்து அதை ஃபேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிடிபி growthன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடந்த ஆண்டு 2025-26 7.7 வந்து பதிவாக இருக்கு. இது கடந்த காலாண்டு, அதாவது 2025-26 இருக்கு இல்லையா, இந்த நிதியாண்டோட கடைசி காலாண்டுல பார்த்தீங்கன்னா 7.8% பதிவு பண்ணி ஓவரால் ஆவரேஜா பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுல மட்டும் 7.7 ஆக பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அது பார்த்தீங்கன்னா சென்னை போக்குவரத்து நெரிசலை குறைக்க அறிமுகமாகும் ஐடிஎஸ் திட்டம். இது வந்து ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகமையோட சேர்ந்து கிட்டத்தட்ட 530 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய டிராஃபிக்கை குறைப்பதற்காக ஒரு ஏஐ டெக்னாலஜியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா டைவர்ஷன் பண்ணி விடும். ஓகேங்களா, டைவர்ஷன் பண்ணி விடும். ஸோ இன்கேஸ் வந்து ரொம்ப டிராஃபிக் ஆச்சுன்னா நீங்கள் இந்த ஏரியாவுக்கு போனோம்னா இதுக்கான வேற வழியை வந்து காமிச்சு கொடுக்கும், சிக்னலே வந்து காமிச்சு கொடுக்கும். இது அந்த சிஸ்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதில் நமக்கு என்ன முக்கியம்னா இந்த சிஸ்டத்தோட பேர் ஐடிஎஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ட் டிராஃபிக் சிஸ்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். இதற்காக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 530 கோடி. ஸோ இது யாரோட கூட்டமைப்பு போட்டு சென்னை கார்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதிய 125 நாள் வேலை திட்டத்திற்கு தமிழகத்திற்கு 7,957 கோடி மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மாற்றி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் ஆஜீவிகா மிஷன் திட்டம் சொல்லிட்டு மாற்றினாங்க இல்லையா. ஸோ அந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மத்திய அரசாங்கம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா மொத்தமாக 95,662 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 7,957 கோடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ உத்தரப்பிரதேசத்துக்கு 12,000 கோடியாக ஒதுக்கியிருக்காங்க, மேற்கு வங்கத்திற்கு 8,000 கோடி 8,500 கோடி வந்து ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் இருக்க மாநிலமாக இருந்தால் இந்த நிதி வந்து பார்த்தீங்கன்னா 60% மத்திய அரசாங்கமும் 40% பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து போடணும். இதில் வந்து 60% ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 7,957 கோடி வந்து இந்தியா தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டோட கவர்மெண்டோட பங்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 5,000 கோடி கிட்ட ஒதுக்கணும். இது வந்து தமிழ்நாட்டுக்கு பெரிய நிதி சுமையா இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இதனால தான் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் ரீசெண்டா நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதிப்பார். இதனால வந்து மாநிலத்தோட நிதி சுமைன்றது அதிகமாகும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க முழுமையா முன்னாடி எப்படி இருந்ததோ, முன்னாடி 100 நாள் வேலை திட்டமா இருக்கும்போது எம்ஜி நரேகாவா இருக்கும்போது முழுமையான சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டே தந்துருவாங்க. இல்லை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த நிதி சுமைன்றது இருக்காது. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க பழைய இருக்க சிஸ்டம் திரும்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டருமே எழுதிருப்பாரு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக தொடங்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையில் 2,500 புதிய பணியிடங்கள் உருவாக்கம். ஸோ ஜூன் 9 சென்னை ஆர்ஆர் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, ராஜரத்னம் ஸ்டேடியம், அங்கே நம்மளுக்கு இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படையை லான்ச் பண்ணியிருப்பாங்க 354 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஸோ இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல புதிய வேலையாட்கள் சேர்க்கணும். இந்த ஒரு படையில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பெண் காவலர்களை சேர்க்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வேகன்சி 2,500 போட்டிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். இது வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இதில் ட்ரோன் டெக்னாலஜி, அதாவது முதல் முறையா பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு படை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு காவல் பாதுகாப்பு படைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோன் பேட்ரோலை அறிமுகப்படுத்த ஒரு படை தான் சிங்கப்பெண் பாதுகாப்பு படை சொல்லிட்டு பார்க்குறோம். இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரோன் பேட்ரோல் மூலமா பாத்தீங்கன்னா ட்ரோன் பறக்கும் ஹெலிகாப்டர் இல்லையா, இது மூலமா பாத்தீங்கன்னா பெண்களின் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை கண்காணிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டில் 58 கோடிக்கு மேல் ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் அறிவிப்பு. அதாவது 2014 ஆகஸ்ட் 28 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த ஜன்தன் திட்டம் இந்திய மக்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ண வைக்கணும், அதுக்கு ஊக்குவிக்கணும் சொல்லிட்டு அதற்கான ஒரு திட்டம் தான் இது. ஸோ ஜீரோ பேங்க் பேலன்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாகவே இது இருக்கலாம். ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா 58 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் தற்போது வரை தொடங்கப்பட்டுள்ளதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் 56% பேர் பெண்கள் என்றும் மொத்த கணக்குகளில் 67% கணக்குகள் கிராமப்புறம் மற்றும் அரை நகர்ப்புற கிராமங்களில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா,
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உலகின் முதல் ட்ரில்லியன் அதிபராக எலான் மஸ்க், ஓகேங்களா, ட்ரில்லியன் கோடீஸ்வரர் கேள்விப்பட்டிருக்கோம், ட்ரில்லியனராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல்ல உலகின் முதல் ட்ரில்லியனராக நமக்கு எலான் மஸ்க் அவர்கள் வந்து பெயர் பெற்றிருக்காரு. ஸோ இவரோட சொத்து மதிப்புன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்திய மதிப்பில் 95 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குறுவை நெல் சாகுபடிக்கு 135 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த குறுவை நெல் தான் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு குறுகிய காலத்தில் விளையக்கூடிய நெல் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தானிய வகைகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த குறுவை சாகுபடி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தை ரொம்பவே டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இந்த டைம்ல தான் விளைவிப்பாங்க, ஓகேங்களா. ஸோ வடகிழக்கு மழை நல்லா பெஞ்சாதான் அந்த பயிர் நல்லா விளையும். ஸோ இன்கேஸ் மழை சரியா பெய்யலனா அது வந்து வேஸ்ட் தான், ஓகேங்களா. ஸோ இதுக்கான அந்த நிதி அதுக்கான ஒரு இன்கேஸ் வந்து மழை பெய்யலனா அவங்களுக்கான நஷ்ட ஈடு இதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா. இதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறுவை சாகுபடிக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்கன்னா 135 கோடி சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா 3 phase எலக்ட்ரிசிட்டி, அதாவது ஒரு நாளைக்கு 18 hours வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டருமே போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் பெயர் மாற்றம் சொல்லிட்டு பார்க்குறோம். அதாவது தாம்பரம் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் பரபரப்பான தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு நம்ம அமரன் படம்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதில் வர மேஜர் முகுந்த் அவருடைய நினைவாக, அவருடைய தியாகத்தின் நினைவாக பார்த்தீங்கன்னா அவருடைய பெயரை இந்த ஒரு ரோடு, அதாவது வேளச்சேரி சாலைக்கு வந்து வச்சிருக்காங்க சொல்லிட்டு, தாம்பரம் வேளச்சேரி ஹைவே இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து வச்சிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். மேஜர் முகுந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2014 அவருடைய இறப்புக்கு அப்புறம் அவருக்கு அசோக சக்கர விருதுன்றது தந்திருப்பாங்க சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பெயர் மாற்றம், இந்த ரோடுக்கு வந்து பெயர் மாற்றம் எந்த ஒரு சட்டத்தின் கீழே மாற்றிருக்காங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி சட்டம் 1998 விதிகள் 2023 பிரிவு 186 படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இது சார்ந்த பிஐக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கிழக்கு கடற்கரை சாலை என்ற பெயரை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி சாலை என்று அழைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்த நாள் எதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ May 2, 2020, ஓகேங்களா. ஸோ ரோட் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, நம்மளுக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்களா. ஸோ அதனால வந்து அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குளோபல் பீஸ் இண்டெக்ஸ், உலகளாவே அமைதி குறியீடு சார்ந்த விஷயங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அமைதி அந்த பீஸ்ஃபுல் ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா உலகளவு நாடுகள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸை கால்குலேட் பண்ணி இந்த ரேங்கிங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான நிறுவனம் IEPயும் உலகளாவே அமைதி குறியீடு, ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த 20வது பதிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல யாரு உலகிலே மிகவும் பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி எதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும், நம்மளுக்கு ஐஸ்லாண்டுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ 18வது நாடாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் இந்தியாவோட ரேங்க்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 127வது இடம் சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ 127வது இடம். ஸோ இலங்கையோட இடம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 67வது இடம் சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம், முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. ஸோ இந்த காலை உணவு திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நம்மளுக்கு வந்து 2022 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். அதாவது குறிப்பாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா காலை உணவு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணணும் சொல்லிட்டு அதுக்கான ஒரு திட்டம் தான் இது இந்த ஒரு ஆட்சியில் செப்டம்பர் 17 முதல் டிவிக்கு ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 2026 செப்டம்பர் 17 நம்மளோட பெரியார் பர்த்டே முதல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழக அரசின் வெள்ளை அறிக்கை, அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ரெக்கார்ட்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டிரான்ஸ்பரன்ட் ஷீட் வெள்ளை அறிக்கைன்றது ரிலீஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கடன் தொகை எவ்வளோ இருக்குன்னா 13.18 லட்சம் கோடின்றது இருக்கு. இதில் 10 லட்சம் கோடி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேஜரான சோர்ஸாக மின்சாரம் மற்றும் போக்குவரத்து துறை, இது 2 துறையிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.18 கோடி கடன், லட்சம் கோடி கடன்றது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மத்திய அரசு தகவல் வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தில் 60 லட்சம் பேர் பயன் சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ அந்த பிரதமரின் வளர்ந்த பாரதம், அதாவது பிரதம மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் புரோட்டோசாகன் யோஜனா, இது வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு ஸ்கில்ஸை சொல்லிக் கொடுத்து அது மூலமாக அவங்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய திட்டம். ஸோ இது திட்டத்தின் கீழே எத்தனை பேர் இது வரைக்கும் பயனாளிகளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது சொந்த டேட்டா மத்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 லட்சம் பேர் முதல் வேலைவாய்ப்பு பயனாளிகள், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃப்ரெஷர்ஸ்க்கு சேலரி ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சில ஸ்டைபன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா சேலரியாக அவங்களுக்கு தருவாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பயனாளிகள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 60 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18 lakhs கிட்ட உமன்ஸ் இருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். 43.26 லட்சம் பேரும் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசுக்கு இடைப்பட்ட இளைஞர்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ எவ்வளோ அந்த ஸ்டைஃபன் சொன்னோம் இல்லையா. ஸோ முதல் முறை வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைஃபன் மாரி தருவாங்க சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15,000, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மந்த் சேலரி வாங்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா 15,000, அதுவும் ரெண்டு தவணையாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டைஃபன்றதை தருவாங்க சொல்லிட்டு பார்க்குறோம். இது யாருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேலைக்காக போய் 1 லட்சத்துக்கு கீழே வந்து சேலரி வாங்கலாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஸ்டைஃபன் வந்து பொருந்தும் சொல்லிட்டு பார்க்குறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமாக இந்த 15,000 ஸ்பிளிட்டாக பண்ணி தருவாங்க, ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்டைஃபன் தருவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரதமர் மோடி 23வது தவணை PM கிசான் நிதியை வெளியிடுகிறார் சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த கிசான் நிதியை சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு February
19 முதல் கொடுத்துட்டு வராங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அந்த ஒரு ஊக்கத்தொகையாக பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் 6000 3 இன்ஸ்டால்மெண்ட்ல 2000 சொல்லிட்டு தருவாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் தவணை முறையில் தந்துட்டு வராங்க. அந்த வகையில் இந்த ஒரு ஆண்டு ஜூன் மாதம் நம்மளுக்கு 23வது தவணையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா 9.44 கோடிக்கு அதிகமான விவசாயிகளுக்கு வந்து அந்த ஒரு கணக்குகளுக்கு ரூபாய் 2000 போய் சேரப்போகுது. ஸோ எவ்வளோ நிதி வந்து போய் சேரப்போகுதுன்னா 18,880 கோடின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடக்கம். ஸோ மாநில அரசு அந்த கவர்னர் உரையெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்கு, பார்த்துடலாம் அதில். ஸோ என்ன கவர்மெண்ட் அடுத்த கட்டத்தில் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாகவும் சென்னையில் உச்சநீதிமன்ற கிளையை அமைக்கவும் மத்திய அரசிடம் தமிழகம் வலியுறுத்த போதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கீழடி ஆதிச்சநல்லூர்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து மத்திய அரசாங்கத்திடம் வற்புறுத்தி அதை யுனெஸ்கோவிட என்ன பரிந்துரை சொல்றாங்கன்னா, அதாவது இதை வந்து பாரம்பரிய சின்னமா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரையும் வச்சிருக்காங்க மத்திய அரசாங்கத்திற்கு. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சமூக நீதி கணக்காய்வு மத்திய அரசாங்கம் சார்பில் எடுக்கணும், அதாவது ஜாதி வாரி கணக்கெடுப்பு சொல்லியிருக்காங்களே, அது வந்து மத்திய அரசாங்கம் சார்பில் இந்தியா ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஜாதிவாதி கணக்கெடுப்பு சமூக நீதி கணக்கெடுப்புன்றது எடுக்கப்படும் சொல்லிட்டு அறிவிக்கையும் வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5 பிரத்யேக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களுக்கு தமிழக அரசு ஒப்புதல்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும், நம்மளுக்கு ரெனியூவபிள் எனர்ஜி இருக்கு இல்லையா, சூரிய ஒளி, காற்றாலை மின்சாரம் சொல்லிட்டு அந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இருக்கு இல்லையா, இதை வந்து கண்காணிப்பதற்காக இந்த நிலையங்கள்லாம் எப்படி இயங்கி கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு கண்காணிப்பதற்காக தமிழ்நாட்டில் ஒரு 5 கண்காணிப்பு மண்டலங்கள் வந்து உருவாக்க போறாங்க. இது எந்தெந்த இடத்துல வந்து உருவாக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு. சென்னை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணா பிறந்த நாளில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய தளபதி விஜய் இருக்காங்க இல்லையா, ஸோ நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்த்டே ஜூன் 22 இந்த நாள்லேருந்து நம்மளுடைய அரசு மருத்துவமனை எல்லா இடத்துலையும் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குறிப்பாக ஜூன் 22 பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மோதிரம் எடுத்து போட போகிறாங்க. எந்த டேட்டில் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ண போகிறாங்கன்னா செப்டம்பர் 15, 2026 சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எந்த தேதியிலேருந்து பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஜூன் 22, 2026 முதல். பட் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு செப்டம்பர் 15, 2026 அண்ணாவோட பர்த்டேன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவின் யூபிஐ சேவை ஏற்கும் 9வது நாளாக கம்போடியா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த யூபிஐ சிஸ்டம் ஃபோன்பே, ஜிபேலாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு யூபிஐ பேமெண்ட்டை ஏற்கக்கூடிய 9வது நாடாக நம்மளுக்கு கம்போடியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இது எதற்காக வந்து நம்மளுடைய யூபிஎஸ் சிஸ்டத்தை வெளிநாடுகளை இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா, இன்கேஸ் வந்து நம்மளுடைய இந்தியன் டூரிஸ்ட் ஓகேங்களா இந்தியாவிலேருந்து அங்கே நாட்டுக்கு வந்து டூரிசம் போகிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேமெண்ட் மெத்தட் இருக்கும்போது அது சிரமமாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பேமெண்ட் மெத்தட் அங்கேயுமே இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட டூரிசம் டிபார்ட்மெண்ட்டை டெவலப் பண்ணுற விஷயமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ டெக்னாலஜி அங்கே அமல்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த யூபிஐ டெக்னாலஜி பல நாடுகள் வந்து இருந்துட்டு வருது, யூபிஐ டிரான்சாக்ஷன் மெத்தடு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த யூபிஐ வந்து 9வது நாடாக வந்து கம்போடியா வந்து ஏற்றுக்கொள்ளுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆல்ரெடி இந்த யூபிஐ சிஸ்டத்தை ஏற்ற நாடுகள் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சிங்கப்பூர், யுஏஇ, பிரான்ஸ், மொரீஷியஸ், நேபாள், பூட்டான், கத்தார், ஸ்ரீலங்கா. ஸோ 9வது நாடாக நம்மளுக்கு கம்போடியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 10வது நாடுமே வந்துட்டாங்க அப்டேட்டட் படி. 10வது நாடு கிரீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது சார்ந்த பிஐக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அமைப்பின் கட்டண முறையை ஏற்றுக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாடு யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பிரான்ஸ். இது நம்மளுக்கு டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூல பிஐக்கில் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மின் வாரியத்தின் கடன் நம்ம வெள்ளை அறிக்கையில் 13 லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் பர்டிகுலராக மின் வாரியத்துறை டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 2.47 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவின் முதல் நிலக்கரியிலிருந்து அமோனியம் நைட்ரேட் தயாரிக்கும் திட்டத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடம் மட்டும் தெரிஞ்சுட்டாலே போதுமான விஷயமா இருக்கும். ஏன்னா இது நம்ம தமிழ்நாடு கிடையாது இல்லையா. ஸோ அதனால ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜார்சுடா மாவட்டத்தில் லகான்பூரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஆலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் மக்களுக்கு வந்து ரேடியோவில் பேசுவார். மன் கி பாத் மனதின் குரல் சொல்ற நிகழ்ச்சியில் 135வது எபிசோட்ல என்ன பேசியிருக்காரு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு இந்தியாவில் வந்து தங்கம் வாங்குவது குறைந்துள்ளது. ரீசெண்டாக நம்ம தங்கம் வாங்குவதை குறைங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. இந்த தங்கம் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமான டாலர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. இதனால நமக்கு இந்தியா ரூபாயின் மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குவதை குறைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நாட்டு மக்களுக்கு வந்து அறிவிக்கை வெளியிட்டிருப்பாரு. அதனைத் தொடர்ந்து நாட்டு மக்கள் தங்கம் வாங்குவதை குறைத்துள்ளார்கள் சொல்லிட்டு இந்த மன் கி பாத்ல ரொம்ப மகிழ்ச்சியா தெரிவிச்சிருப்பாரு. ஸோ அதனைத் தொடர்ந்து C295 என்ற ஒரு ராணுவ போக்குவரத்து விமானம் ஓகேங்களா இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட இந்த ராணுவ போக்குவரத்து விமானம் அந்த டெஸ்டிங் ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பாரு. அந்த பார்த்தீங்கன்னா காப்பீட்டு திட்டங்களின் சாதனை சொல்லிட்டு
பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா சொல்லிட்டு அந்த ஒரு பிரதான் மந்திரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மத்திய அரசாங்கத்தின் காப்பீடு திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ரேட்டில் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு டேட்டாமே ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா சர்வதேச யோகா தினம் ஜூன் 21 இல்லையா யோகா தினம். இந்த யோகா தினமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யோகா சாம்பியன்ஷிப், வேர்ல்டு யோகா சாம்பியன்ஷிப் சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட்டுமே கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் இந்தியாவோட அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 114 மெடல் வின் பண்ணியிருப்பாங்கப்பா. அதில் 102 கோல்டுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வதேச கலாச்சார பிணைப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்திய கலாச்சாரம், இந்தியாவோட வேதங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பானிஷ் மொழி பேசும் டொமினிக்கன் குடியரசுன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே வந்து கரீபியன் தீவுகளில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் வேதங்கள், நம்மளுடைய இந்திய கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த கற்றுக் கொடுக்குற குரூப் பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு பிரமக்கல் டொமினிக்கானா, ஓகேங்களா. ஸோ டொமினிக்கானா, ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நாட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய கலாச்சாரம், இந்திய வேதங்கள் பற்றின விஷயங்கள் வந்து கற்றுத்தராங்க. இது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமை விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு அனைத்து இந்தியர்களுக்கும் அந்த ஒரு செய்தி வந்து சொல்லியிருப்பாரு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக அந்த போலியோ சொட்டு மருந்து கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலமாக எத்தனை குழந்தைகள் பயன்பெற போகிறாங்கன்னா 5 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சொட்டு மருந்தத்தை போட போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 52.91 லட்சம் குழந்தைகள் வந்து பயனாளிகளாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றி வைக்கப்பட்ட பாடத்திட்ட குழுவின் தலைவராக மயில்சாமி அண்ணாதுரை நியமனம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்ஸ் இருக்கு இல்லையா, அதை மாற்ற போகிறாங்க அந்த சிலபஸ். அந்த மாற்றத்துக்கான கமிட்டியோட தலைவராக யார் நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா சந்திராயன் 1ஓட சேர்மனாக இருந்தார் இல்லையா. ஸோ அவரை தான் பார்த்தீங்கன்னா டைரக்டராக இருந்த மயில்சாமி அவர்களாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக் கமிட்டிக்கு லீடராக போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மத்திய சுகாதார அமைச்சர் ஆயுஷ்மான் சாரதி வாட்ஸ்அப் சேட்பாடை தொடங்கினார், ஓகேங்களா. அந்த ஆயுஷ்மான் சாரதி என்ற ஒரு வாட்ஸ்அப் சேட்பாடை பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சார்பில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எதற்கான சேட்பாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு PMJன்னு ஒரு திட்டம் இருக்கு, பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. இதுவுமே நம்மளுக்கு முதலமைச்சரின் காப்பீடு திட்டம் சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கு. அது மாதிரி மத்திய அரசாங்கம் சார்பில் ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த ப்ராசஸை மக்களுக்கு எளிமையாக சொல்லி தரதுக்கு, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வாட்ஸ்அப் சேட்பாட், ஓகேங்களா, ஆயுஷ்மான் சாரதி என்ற ஒரு சேட்பாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மத்திய அரசாங்கம் சார்பில் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேப்பா. ஸோ யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்கியாலஜிக்கல் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்துடலாம் லைனா. ஸோ அதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிவகங்கை மாவட்டத்தில் கூட கீழே இருக்கு இல்லையா, இதில் 10 கட்ட அகழ்வாராய்ச்சின்றது முடிஞ்சிருச்சு. ஸோ 11வது கட்ட அகழ்வாராய்ச்சி போயிட்டு இருக்கு. இதில் ஒரு புதுமையான கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேங்களா. கத்தி, அருவாள், வேளாண் கருவிகள்லாம் கண்டுபிடிச்சாங்க. பட் அதனை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கலன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேங்களா. இந்த கொள்கலன் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த இரும்பு பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு கல், ஓகேங்களா. அந்த கல்லில் தான் வச்சு இடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொள்கலன் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கால கொள்கலனை நம்மளுக்கு கீழடியில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11வது கட்ட அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெலுங்கானாவில் அரிய புத்த பரிநிர்வாண கல்தூண் கண்டுபிடிப்பு எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தெலுங்கானாவில் உள்ள அடிலாபாத் மாவட்டம் பிம்சாரி கிராமத்தில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 4 பக்க கல்தூண் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த கல்தூண் இந்த தூந்தாம்பா இதில் வந்து வெறும் புத்தர் சிலை மட்டும் இல்லையா, பல மதங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்காங்க, வைஷ்ணவிசம், சைவிசம், இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கலந்துருக்கனால இது வந்து பல மத கலாச்சாரத்தை வந்து தோற்றுவிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உலக பால் தினம் ஜூன் 1, ஓகேங்களா. ஸோ அதிகாரப்பூர்வ கருப்பொருள் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பெண் விவசாயிகளை கொண்டாடுதல் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வதேச பாலியல் தொழிலாளர் தினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 2. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகமதாபாத்தில் 1வது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி நடந்து நம்ம 114 மெடல் வின் பண்ணியிருப்போம் இல்லையா, அது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஆல்ரெடி. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு யோகா சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகமதாபாத் குஜராத்தில் நடைபெற்றிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, உலக சுற்றுச்சூழல் தினம் இம்பார்ட்டன்ட் டேல ஜூன் 5ன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதோட தீம் கருப்பொருள் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இயற்கையிலிருந்து உத்வேகம் பெறுவோம், காலநிலைக்காக நமது எதிர்காலத்திற்காக சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்வே செஸ் தொடர் வந்து சாம்பியன்ஷிப் போட்டி நடந்த செஸ் டோர்னமெண்ட். இதில் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த பிரக்யானந்தா அவர்கள் சாம்பியன் பட்டம் வென்றிருப்பார் சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உலக பெருங்கடல் தினம் ஜூன் 8, ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே ஜூன் 7. இதோட கருப்பொருள் தீம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃப்ரம் பர்டன் டு சொல்யூஷன் சேஃப் ஃபுட் எவ்ரிவேர், சுமையிலிருந்து தீர்வுகளை நோக்கி எங்கும் பாதுகாப்பான உணவுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேஜர் அபிலாஷா பராக் மதிப்புமிக்க ஐநா ராணுவ பாலின வழக்கறிஞர் விருதை வென்றார் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அபிலாஷா பராக், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து அந்த லெபனானில் உள்ள அந்த ஐநா அமைதிப்படை இருக்கு இல்லையா. ஸோ ஐநாக்கு என்ன ஒரு அமைதிப்படை சொல்லிட்டு பல நாடுகள் வந்து மிலிட்ரி எல்லாரையும் அனுப்பிச்சு வைப்பாங்க, ஆர்மி எல்லாரையும் அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமைதி படையில வந்து சேர்க்கறதுக்கு வந்து பல நாடுகள் வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. எதற்குன்னு பார்க்கும்போது உலக அளவில் ஏதாவது போர் நடந்துச்சுன்னா அங்கே போயிட்டு சமாதானப்படுத்துறது, இது போன்ற விஷயங்களை செய்யறவங்க வந்து இந்த அமைதி படைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல ஒரு மெம்பர் தான் நம்மளுக்கு அபிலாஷா பராக் அவர்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா லெபனான் அந்த ஒரு காசா போர்லாம் நடந்தது இல்லையா. ஸோ அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கியதற்காக அந்த பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான விழிப்புணர்வு மேம்பாட்டு பணிகளை வந்து சிறப்பாக செஞ்சதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு ஐநா சபையின்
ராணுவ பாலின வழக்கறிஞர் விருதை வந்து வாங்கியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இவங்க என்னோட பெருமைன்னு சொல்லிட்டு பார்க்கும் நம்மளுக்கு இந்திய ராணுவத்தின் முதல் பெண் போர் ஹெலிகாப்டர் பைலட் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். யாரு? அபிலாஷா பராக். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிப்ரி ஆண்டு அறிக்கை. ஸோ இந்த ஒரு அறிக்கையின் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அந்த அணு ஆயுதம் இருக்கு இல்லையா, அதோட இருப்பு வந்து பார்த்தீங்கன்னா 180 190 இன்க்ரீஸ் ஆயிருக்கு சொல்லிட்டு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராணுவத்திற்காக செலவு செய்யக்கூடிய நாடுகள் அந்த ரேங்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல நம்மள இந்தியா இருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆப்வியஸா அமெரிக்கா. ஸோ நம்மளுக்கு 5th பிளேஸ்ல நம்மளோட இந்தியா இருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உலகிலேயே 2வது பெரிய ஆயுத இறக்குமதி நாளா இந்தியா வந்து உருவாக்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் யாருன்னா உக்ரைன். ஓகேங்களா. அதிகமான ஆயுத இறக்குமதி பண்றது, ஓகேங்களா, மிலிட்டரி ரீதியான ஆயுதங்களை இறக்குமதி பண்ணக்கூடிய நாடுகள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து உக்ரைன் இருக்காங்க. அடுத்தபடியா வந்து நம்மளுடைய இந்தியா இருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோ சிட்டியில் கோலாகல தொடக்கம் 23வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி சொல்லி இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எந்தெந்த நாடுகள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, ஓகேங்களா, இந்த 3 நாடுகளையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விளையாட்டுத்துறைக்கான மதிப்புமிக்க பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியஸ் அவார்டு, ஓகேங்களா. ஸோ யார் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு லியோனல் மெஸ்ஸி அவர்கள். ஸோ குறிப்பாக எல்லா விளையாட்டுகளையும் கம்பேர் பண்ணி சிறந்து விளங்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு தரக்கூடிய விருது. இந்த ஒரு ஆண்டு ஃபுட்பால் வீரர், கால்பந்து வீரர் நம்மளுக்கு லியோனல் மெஸ்ஸி அவர்களுக்கு வந்து இந்த ஒரு அவார்டை தந்திருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கனடாவில் புதிய மசோதா தாக்கல். என்ன மசோதானா 16 வயதுக்கு உட்பட்ட சிறார்களுக்கு சமூக ஊடகங்கள் மற்றும் ஏஐ சாட்பாட்டுகளுக்கு தடை, ஓகேங்களா. சோஷியல் மீடியா மற்றும் ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு 16 வயசுக்குள்ள இருக்க அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தடை என்னது நம்மளுக்கு கனடாவில் போட்டிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 12 சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமா பார்க்குறோம். இதற்கான கருப்பொருள் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு குழந்தை தொழிலாளர் முறைக்கு ரெட் கார்டு, குழந்தைகளுக்கு ஏற்ற நியாயமான சூழல், பெரியவர்களுக்கு கண்ணியமான வேலை சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிளட் டோனர் டே நம்மளுக்கு ஜூன் 14. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீத நாடக அகாடமி விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு முக்கியமாக அறிவிச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். 2024 கேட்டகரியில சங்கீத நாடக அகாடமி யுவ புரஸ்கார் விருது நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்களுக்கு நாடகத்துறையில அறிவிச்சிருக்காங்கப்பா. ஸோ ரொம்ப முக்கியமான டேட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கியா நாட்டின் மிக உயரிய விருது. ஸ்லோவாக்கியா நாட்டுக்கு நம்மளுடைய இந்திய பிரதமர் ரீசெண்டாக டூர் போயிருப்பாரு. அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்லோவாக்கியா நாட்டோட உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் என்ற விருது வந்து நம்மளுடைய பிரதமர் அவர்களுக்கு தந்திருப்பாங்க. யார் தந்திருப்பாங்கன்னா நம்மளுக்கு அந்நாட்டின் தலைநகர் பிரட்ஸ்லாவில் உள்ள பீட்டர் பெல்லக்ரினி இந்த விருதை வந்து அந்த ஸ்லோவாக்கியா நாட்டோட அதிபர் பீட்டர் பெல்லக்ரினி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அவார்டை வந்து அவருக்கு தந்திருப்பாங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தமிழ்நாடு பிரதமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாடுக்கு போகிறாங்களோ அந்த நாட்டோட உயரிய விருது வந்து தந்துட்டு வராங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தனி வீடியோ வந்து பார்த்துலாம், ஓகேங்களா, ஆகஸ்ட் மந்த்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா நீட் மறுத்தேர்வு, நீட் ரீ எக்ஸாமுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகக்கூடாது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டெலகிராம் ஆப் வந்து பேன் பண்ணாங்க இல்லையா. ஸோ அது ரொம்ப முக்கியமான டேட்டாவை பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாரம் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப் வந்து பேன் பண்ணாங்க. ஸோ இந்த எந்த ஆப்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எந்த ஆப்பை பேன் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு டெலகிராம் ஆப்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ பேனிங் சார்ந்த ஒரு விஷயங்கள் ஒரு பிஐக்கு கேட்டுருக்காங்க, பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பின்வருவற்றில் தடை செய்யப்பட்ட சீனாவின் செயலிகள் யாவின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே அந்த சைனாக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா சில முரண்பாடுகள் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெலோ, கேம் ஸ்கேனர், பைடு, டிக்டாக் இது எல்லாமே சைனாவை சேர்ந்த ஒரு ஆப்ஸ். இது நாளைக்கு வந்து பேன் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் பத்திரிகையின் உலகின் சிறந்த 100 விளையாட்டு வீரர்கள் இந்த பட்டியலில் இந்தியாவை சேர்ந்த முதல் வீராங்கனையா பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா, இந்திய கிரிக்கெட் மகளிர் அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா அவர்கள் சிறந்த 100 விளையாட்டு வீரர்கள் அந்த லிஸ்ட்ல வந்து இடம்பெற்றிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நரம்பியல் பன்முகத்தன்மை போன்ற உலக அளவில் கடைபிடிக்கப்படும் ஆர்டிசம் பெருமிதம் டே. ஆர்டிசம் என்பது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நோயா பார்க்கக்கூடாது, நம்ம அது ஒரு வகையான ஒரு ஜெனட்டிக் வேரியேஷன் நம்ம பார்க்கணும் சொல்லிட்டு அதை சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான் நம்மளுக்கு ஜூன் 18 ஆர்டிசம் பிரைட் டேன்றதை அனுசரிக்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம். இதுக்கான கருப்பொருள் தீம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு ஏற்பு, உள்ளடக்கம் மற்றும் ஆர்டிஸ்டிக் அடையாளம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை தடை விதித்த யுஏஇ. ஸோ பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பேனை கொண்டு வந்திருக்காங்க. அதன் வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐக்கிய அரபு அமீரகமும் 15 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா பேன்ன்றதை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சிக்கிள் செல் அவேர்னஸ் டே, உலக அறிவால் செல் விழிப்புணர்வு நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 19 சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ரெட் பெல் செல்ஸ் இருக்கு இல்லையா, ரத்த சேவ் பண்ணும், அது ரவுண்ட் ஓவல் ஷேப்ல தான் இருக்கும். இது வந்து இந்த சிக்கிள் செல் அனிமியா வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷேப்ல மாறிடும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மாறும்போது ரத்தத்தில் வந்து அந்த செல் வந்து பாயும் போது பார்த்தீங்கன்னா ரத்த குழாயிலையோ வெயின்ஸ்லையோ நரம்புலையோ பார்த்தீங்கன்னா இப்படி போய் சிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து சரியா ஃப்ளோ ஆகாமல் அவங்க இறக்குற நிலையில் கூட ஏற்படும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கிள் செல் அனிமியா ரொம்ப அபாயகரமான நிலையில் இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணும், இருக்கிறதே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க, ஓகேங்களா. அதனால அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்டிங் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இதை சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த தான் இந்த சிக்கிள் செல் அனிமியா டேவை வந்து நம்ம அனுசரிக்கிறோம். இன்னைக்குன்னா நம்மளுக்கு ஜூன் 19 சொல்லிட்டு பார்க்குறோம்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யோகா டே ஆப்வியஸாக நமக்கு தெரியும் ஜூன் 21. இந்த ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மோடி அவர்களோட தலைமையில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யோகா டே வந்து இப்போ நம்மளுக்கு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க கல்கட்டாவில். ஓகேங்களா. ஸோ 35,000 பார்ட்டிசிபென்ட்ஸோட அந்த யோகா பயிற்சின்றது பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங். ஓகேங்களா. ஸோ உலகளவில் அந்த பல்கலைக்கழக தரவரிசையில் நம்ம இந்தியாவை சேர்ந்த IIT டெல்லி இருக்காங்களே அவங்க 118வது இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு IIT பாம்பே 134வது இடமும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா 170வது இடம் இருக்காங்க பார்க்குறோம். இந்த ஒரு ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னா MIT தான். ஓகேங்களா. ஸோ அமெரிக்காவை சேர்ந்த லண்டனில் இருக்கக்கூடிய அந்த மச்சோஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கான்குவஸ்ட் 2026 இது வந்து கூட்டு ராணுவ பயிற்சின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடைப்பட்ட கூட்டு ராணுவ பயிற்சியாக இருந்தது. பட் ஆனால் இப்போ பல நாடுகள் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நட்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கூட்டு ராணுவ பயிற்சின்றது இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆண்டு 31 நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இதில் இந்தியாவும் ஒரு நாடாக இருக்க போது. ஸோ இந்த கான்குவஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மங்கோலியாவில் நடைபெற போதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மங்கோலியாவில் இருக்கக்கூடிய அந்த 5 ஹில்ஸ் ட்ரைனிங் ஏரியா உலான் பாத்தாரில் தான் நடைபெற போதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த ஒரு கூட்டு ராணுவ பயிற்சின்றது நடைபெறும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பின் உலகளாவிய தலைவராக குணால் ஷா நியமனம். குணால் ஷா அவர்கள் இந்தியா இருக்குங்க. இந்தியாவை சேர்ந்து ஒரு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்போட CEO பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் நியமனம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் அதிரடி படை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஜூன் 9 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கான வேகன்சி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தோம் இல்லையா. ஸோ இதற்கான ஹெல்ப்லைன் நம்பர் அந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படையை நம்ம அழைக்கணும்னா எந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி அழைக்கணும்னா 1091 சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இது ஆல்ரெடி இருந்த 112 என்ற நம்பரோட மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 1091 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஹெல்ப்லைன் நம்பர்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி இது சார்ந்த PYQலாம் கேட்டிருக்காங்க. ஸோ மூத்த குடிமக்கள் உதவி தொலைபேசி எண் எதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு 1 மட்டும் விட்டுருங்க. ஸோ 4567 அப்படியே லைனாக இருக்கா. ஸோ 14567 சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநா நாடுகளின் பொது சேவை தினம் என்னைக்குன்னா ஜூன் 23. ஸோ இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டேவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 23 தான். ஓகேங்களா. ஸோ ஒலிம்பிக் ஆரம்பிச்ச நாள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீரஜ் சோப்ரா மற்றும் பருள் சௌத்ரிக்கு சிறந்த தடகள வீரர் விருதுகள் சொல்லிட்டு இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா சிறந்த இருக்கக்கூடிய அந்த அத்லெட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த விருதுன்னு அறிவிப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஆண்கள் கேட்டகரியில் ஈட்டி எறிதல் வீரரான நீரஜ் சோப்ராவும், பெண்கள் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்திய ஸ்டீப்பிள் செஸ் என்ற ஒரு கேம் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உயரம் தாண்டுதல் எல்லாமே கலந்துருக்கும் அந்த ஒரு போட்டியில். அதுதான் ஸ்டீப்பிள் செஸ் என்ற ஒரு கேம் சொல்லுவாங்க. இதில் சிறந்த வீராங்கனையான பருள் சௌத்ரி அவர்களுக்கு இந்த ஒரு அவார்டு வந்து தந்திருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாவியா கலாச்சார பாரம்பரியம் குறித்த புத்தகத்தை குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்டார். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு புத்தகம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்னு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாவியான கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தை பற்றின ஒரு புத்தகமாக பார்க்குறோம். இதை யார் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு மக்களவை MP டாக்டர் ஜெயந்த் குமார் ராய் மற்றும் செல்வி சங்கீத ராய் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் காவல்துறைக்கான அபியான் செயலியை மத்திய உள்துறை அமைச்சர் அறிமுகப்படுத்தினா சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த அபியான் ஆப் அப்படின்னு என்ன சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு ஒன்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கு தான் இந்த ஆப் வந்து யூசேஜாக இருக்க போது. NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தான் இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இது எதற்கான ஆப்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு இன்கேஸ் ஒரு குற்றவாளியை பிடிக்கிறாங்கன்னா அந்த குற்றவாளிக்கு ஏதாவது பின்னணி குற்றப்புலன்கள் ஏதாவது இருக்கா, FIR ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பேரை போட்டாலே வந்து அந்த கிரைம் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்துடும். ஓகேங்களா. இதை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்காக பார்த்தீங்கன்னா NCRB லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த அபியான் ஆப்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 26. ஸோ இது சார்ந்த ஒரு PYQன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு டேஷ் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் விழிப்புணர்வை மக்களிடம் சென்றறிய விரும்புகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு நாஷா முக் பாரத் அபியான் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு செஷல் நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவம் சொல்லிட்டு பார்க்குறோம். பார்த்தீங்களா. செஷல் நாட்டோட உயரிய விருதான செஷல் நாட்டுக்கு ரீசெண்டாக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் போயிருப்பாங்க. ஸோ அந்த நாட்டோட உயரிய விருது கடல்சார் விஷயங்களை வந்து சிறந்து விளங்கக்கூடிய தலைவர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய அந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர், ஏன்னா நம்ம மீன் உற்பத்தியெல்லாம் ஒரு நல்ல ரேங்க்ல இருக்கும் இல்லையா. கடல் மீன் உற்பத்தியில் நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். உள்நாட்டு மீன் உற்பத்தியில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். இதெல்லாம் வந்து ஊக்குவிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட கடல் மீன் சார்ந்த உற்பத்தி இந்த விஷயங்களை டெவலப் பண்ற விஷயமா இந்த ஒரு விருது கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹரிசான் என்ற விருதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் அவர்களுக்கு வந்து தந்திருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். இது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வழங்கக்கூடிய வெளிநாட்டு விருதுகளில் 34வது சர்வதேச அவார்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வீடியோவை பார்த்துடலாம். ஸோ இந்த அவார்டோட பேர் எந்த நாடு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் 96வது மற்றும் 97வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக 96வது பார்த்தீங்கன்னா ஈத்தனை 97 தான் ரொம்ப முக்கியமானது ஹர்ஷவர்தன். இவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு PC மஹலனோபிஸை கௌரவிக்கும் வகையில் அவருடைய பிறந்தநாள் ஜூன் 29 நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் டேவா நம்ம அனுசரிக்கிறோம். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த புள்ளியியல் துறையில் ஒரு கணிசமான பங்கு ஆற்றுறதுனால அவருடைய பிறந்தநாள் கௌரவிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா ஜூன் 29 நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேவா வந்து நம்ம அனுசரிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக் சம்மந்தப்பட்ட ஒரு PYQ இருக்கு. ஸோ தேசிய புள்ளியியல் துறை NSC அமைக்கப்பட்ட ஆண்டு 2005.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா தி செகண்ட் ஆர்பிட் என்ற சுயசரிதை நூலை வெளியிடுகிறார் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சுபான்ஷு சுக்லா அவர்கள் ககன்யான் திட்டத்தில் கூட அந்த 4 விண்வெளி வீரர்கள் ஒருத்தர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனால இவர் ஒரு புக் எழுதியிருக்காருன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ இவர் வந்து அவர் வாழ்வில் நடந்த முக்கியமான நினைவுகளை மட்டும் எழுதியிருக்காரு. ஃபுல் சுயசரிதையும் கிடையாது, முக்கியமான முக்கியமான மெமரிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக்கில் எழுதியிருக்காரு. ஸோ புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தி செகண்ட் ஆர்பிட். ஸோ சுபான்ஷு சுக்லா ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ரேஷன் அமிஸ்தாட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெனிசுலா நாட்டில் ரீசெண்டாக நிலநடுக்கம் வந்துச்சு இல்லை. ஸோ இந்த ஒரு பாதிப்பை வந்து சரி கட்டுவதற்காக இதற்கான நிவாரணப் பொருட்கள் மருத்துவ சேவைகளை பார்த்தீங்கன்னா இந்தியா சார்பில் பார்த்தீங்கன்னா வெனிசுலாவுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ரேஷன் பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியா வச்ச ஆப்ரேஷனோட பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ரேஷன் அமிஸ்தாட் சொல்லிட்டு பார்க்குறோம். எப்பவுமே ஒரு ஆப்ரேஷன் வந்து இந்தியா சைட்ல வந்து வெளிநாடுகளுக்கு உதவி செய்கிற மாதிரி கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆண்டோட டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர்ல அந்த ஒரு கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் ரொம்ப முக்கியமான டேட்டாவாக பார்க்குறோம். ஆப்ரேஷன் அமிஸ்தாட் வெனிசுலா நாட்டில் நடைபெற்ற நிலநடுக்கத்திற்காக இந்தியா சார்பில் அந்த நிவாரணப் பொருட்கள் அனுப்புவதற்கான ஒரு ஆப்ரேஷனாக தான் இந்த ஆப்ரேஷன் அமிஸ்தாட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 2026 ஓகேங்களா. ஸோ இந்த மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் வீடியோ இது முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஜூன் மந்த் பார்த்த எல்லா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸோட கம்பைலேஷனாக தான் இந்த ஒரு வீடியோன்றது இருக்க போது. அதில் என்ன முக்கியமான விஷயம், அது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட்ல என்ன தேவையோ அது மட்டும் நம்ம வந்து கம்பைல் பண்ணி இந்த ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி இந்த வீடியோவும் போயாச்சு. ஒன்ஸ் இந்த வீடியோ முடிச்சோன்னே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பர்டிகுலர் ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் நம்மளுடைய விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் தாராளமாக நம்மளுடைய ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த நீங்கள் அதை லாகின் பண்ணிட்டு உள்ள போயிட்டாலே இந்த லெஃப்ட் சைட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஐக்கான் மாரி இருக்கும் ஓகேங்களா. 3 லைன் ஐக்கானு இதை நீங்கள் டச் பண்ணிட்டாலே ஃப்ரீ மெட்டீரியல் ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஓகேங்களா. அந்த ஃப்ரீ மெட்டீரியல் மந்த்லி மேகசின் ஸ்கீம்ஸ் பாலிசி நோட்ஸ் எல்லாமே வந்து உள்ள கொடுத்துருப்போம். அதில் மந்த்லி மேகசின் உள்ள போயிட்டாலே 2025 2026 இருக்கும். அதில் 2026 உள்ள போயிட்டாலே ஜூன் மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருப்போம் சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்குறோம். ஸோ அதுவுமே யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ சப்ஜெக்ட்ஸ் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அதே அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணனாலும் நம்ம சப்ஜெக்டோட ஒன்றி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது படிக்கணும். ஆனால் சிலபஸ் நம்மளுக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் தனி டாப்பிக்கே இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து எப்படின்னா நம்ம சிலபஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம கிட்ட டிஎன்பிஎஸ்சி நம்ம ஒரு கண்டென்ட் வந்து படிக்கிறோம்னா அது கரண்ட்ல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கணும் ஓகேங்களா. ஸோ பாஸ்ட்ல நமக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த சட்டம் ரிலேட்டடாக ஏதாவது நடவடிக்கைகள் ஏதாவது மாற்றங்கள் இப்போ கொண்டு வந்திருக்காங்களா சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு அறிஞ்சு பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் மூணுத்தையும் வந்து தெரிஞ்சு படிக்கிறதுக்கு தான் இந்த சிலபஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் தான் நம்ம அணுகி படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக வந்து டைம் ஒதுக்கி ரொம்ப வந்து இதுவாகாம ஸோ நம்ம கொடுக்குற அந்த ஒரு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி 10:30 AM கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்கில் பார்த்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் சாட்டர்டே மார்னிங் 11 AM லைவ்ல வந்து போயிட்டு இருக்கும். அந்த ரிவிஷன் மாரி போயிட்டு இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா மந்த் எண்ட்லேயும் ஒரு ரிவிஷன் மாரி நம்ம இந்த ஒரு வீடியோ வந்து போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஷெடியூலை பக்காவா யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க கரண்ட் அஃபேர்ஸை கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுப்பாங்க. ஸோ அதை தாண்டி இதை மிஸ் பண்ணுறவங்களால தான் அந்த மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ண முடியாது. கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம போகிற வீடியோ மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயமா இருக்க போகுது. ஸோ இதனை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தாண்டி பாலிசி நோட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். தமிழரசு மேகசின் போட போகிறோம் ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து கொண்டு போக தான் போகிறோம். ஸோ அடுத்த மாதங்கள் ஆகஸ்ட் மாதம் குரூப் 1 தேர்வை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் மாதம் குரூப் 1 எக்ஸாம் நடக்க போகுது இல்லையா. ஸோ அதனை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் 1 இயர்ல நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட்டை டாபிக் வைஸ் வந்து வீடியோஸ் போக போகிறோம் யூடியூப்ல. ஸோ நம்மளுக்கு வந்து அவார்ட்ஸ் என்னென்ன அவார்ட்ஸ் இந்த 1 இயர்ல கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா கூட்டு ராணுவ பயிற்சிகள் என்னென்ன நடைபெற்றிருக்கு, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் என்ன நியூஸ்லாம் வந்திருக்கு, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஏதாவது வெளிநாட்டுக்கு போனாங்களோ இது போன்ற எல்லா டாபிக் வைஸாக நம்ம வந்து ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாக போக போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற ஒரு வீடியோ வந்து போயிடும் ஓகேங்களா. 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் போயிடும். அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பிளான் எடுத்து போகுது. இப்போ இருக்கிற கொஞ்சம் டைமில் நீங்கள் வந்து மெயின் சப்ஜெக்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அப்பப்போ கிடைக்கிற டைம் ஃப்ரீ டைமில் சாப்பிடும் போது லஞ்ச் சாப்பிடும் போது நம்மளோட வீடியோ வந்து போட்டு கேளுங்க ஓகேங்களா. இது மட்டுமே போதுமான விஷயமா இருக்கும். அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட் மட்டும் இருக்கிற டைமில் ஷெடியூல் போட்டு கரெக்டாக படிங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. செப்டம்பர் 6 குரூப் 1 எக்ஸாம் வந்துடுச்சு. ஸோ டேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ டைம் எங்கேயும் டிவைட் ஆகாமல் எங்கேயும் வெளியே போகாம உங்களுக்கான அந்த 2 மாசம் அதை நீங்க இன்வெஸ்ட் பண்றது தான் நீங்க அடுத்து வரக்கூடிய 50 வருஷங்கள் வந்து உங்களுக்கான அந்த ஒரு டைம் இருக்க போது. ஸோ அடுத்து வரக்கூடிய உங்கள் லைஃப் வந்து இந்த 2 மாசத்துல தான் டிசைட் ஆக போகுது ஓகேங்களா. அதை நினச்சி உங்களுக்கு டைம் எங்கேயும் வேஸ்ட் பண்ணாமல் அதை கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணி படிங்க ஓகேங்களா. ஸோ மீண்டும் வந்து அடுத்த மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.